அல்லேலூயா. ஆமே, வசனம் சொல்லுகிறது, ஆமே, உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் யாராம்? பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்கள் எப்போதும் உம்மை என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? துதித்து ஆராதித்து பாடி மகிழ்ந்திருப்பார்கள். ஆமே, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? அதுதான் இன்னைக்கு நம்முடைய பிரசங்கம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதன். நம்ம ஆண்டவரோடு கூட உறவாடும் போது, ஆண்டவருடைய ஐக்கியத்தில் நாம் இருக்கும்போது, தேவனோடு கூட நாம் இசைந்திருக்கும் போது, அல்லேலூயா, ஆராதித்து இசைந்திருக்கும் போது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பிளஸ்ஸிங், அதாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், நாம் அவருக்குள்ள பலன் அடைகிறோம். அவருடைய ஐக்கியத்துக்குள்ள நான் என்ன செய்கிறேன்? பலன் கொள்ளுகிறேன். அவருடைய உறவாடுதலுக்குள்ள நான் என்ன செய்கிறேன்? பலன் கொள்ளுகிறேன். அவரோடு கூட நடக்கிறதுனால நான் என்ன அடைகிறேன்? பலன் அடைகிறேன். அவரோடு கூட பழகுவதனால நான் என்ன அடைகிறேன்? பலன் அடைகிறேன். இந்த பலத்துக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. உங்க அல்லேலூயா பார்த்தா உற்சாகமா தெரியல, பலன் உள்ளது மாதிரியே தெரியல. கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிற மனிதனை போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது முதல்ல சொல்லலாம்ல, அல்லேலூயா. தேவனுக்குள் பலன் கொள்ளுகிற ஒரு மனிதனுக்கு ஈடானவன் இந்த உலகத்தில் எதுவும் யாருமே இல்லை. அப்ப தேவனுக்குள் ஒரு மனிதன் எப்பொழுது பலன் கொள்ளுகிறான் என்று சொன்னால், தேவ பிரசனம் அவனை எந்த அளவுக்கு நிரப்புகிறதோ, எந்த அளவுக்கு தேவ பிரசனம் அவனை மூடுகிறதோ, அந்த அளவுக்கு அவன் எதை அடைகிறான்? பலன் அடைகிறான். இந்த பலத்தை நீங்க சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. தேவன்கிட்ட போய் எப்பொழுதும் பதில தாங்கப்பான்னு கேட்காதீங்க. தேவன்கிட்ட போய் என்ன கேளுங்க? உங்க பிரசனத்தை தாங்கப்பா. அநேக கேள்விகளுக்கு நம்ம பதில் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஜெபத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். முதிர்ந்தவர்களை போல ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, பதிலுக்காக வரல, உம்முடைய பிரசனம் எனக்கு தேவை. I want your presence of God. அல்லேலூயா. எனக்கு இந்த சூழ்நிலையில, இந்த பிரச்சனையில, இந்த அவமானத்தின் நடுவில், இந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் நடுவில் நான் என்ன செய்ய, எனக்கு என்ன வேணும்? உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. இந்த தாங்க முடியாத சூழ்நிலையில எனக்கு என்ன வேண்டியதாக இருக்கிறது? உம்முடைய பிரசன்னம் வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தில் தான் எனக்கான பலன் இருக்கிறது. தேவ பிரசன்னத்தை போல நம்மளை பலப்படுத்துகிற ஒன்று எதுவுமே கிடையாது. தேவ பிரசன்னம் தான் நமக்கு பலத்தின் மேல பலனை தருகிறது, சத்துவத்துக்கு மேல சத்துவத்தை தருகிறது, ஆறுதலுக்கு மேல ஆறுதலை தருகிறது, சமாதானத்துக்கு மேல சமாதானத்தை தருகிறது. அல்லேலூயா. வெளிச்சத்துக்கு மேல வெளிச்சத்தை இந்த தேவ பிரசன்னம் நமக்கு என்ன செய்கிறது? தருகிறது. அல்லேலூயா. பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவரே, அந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஒரு பதில் வேணும். இந்த காரியம் இருக்கு, எனக்கு ஒரு பதில் வேண்டும். என் மகளுக்கு ஒரு காரியம் இருக்கிறது, அதுக்கு நீங்க ஒரு பதில என்ன செய்யணும்? தரணும். இதுதான் நம்முடைய ஆரம்பம். இப்படிதான் எல்லாரும் என்ன செய்தோம்? ஆரம்பித்தோம். எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையும் எப்படிதான் கேட்க ஆரம்பிச்சோம்? எனக்கு ஒரு பதில், எனக்கு ஒரு பதில், எனக்கு ஒரு பதில், எனக்கு ஒரு முடிவு, எனக்கு ஒரு தீர்வு, எனக்கு ஒரு ஆமே ஸ்தோத்திரம், அந்த காரியத்துக்கு விடுதலை வேணும், எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம். இப்படிதான் எல்லாரும் ஜெபித்து ஆரம்பித்தோம் நம்ம வாழ்க்கைய. ஏன், நான் கூட அப்படிதான் ஜெபித்தேன். ஆனா நாட்கள் வளர வளர, நாட்கள் போக போக, கிறிஸ்துவுக்குள் வளர வளர, பிரச்சனை, அதே பிரச்சனை மறுபடியும் வந்தாலும், இப்போ நான் பிரச்சனைக்கு பதில கேட்ட ஆண்டவர்கிட்ட போகல. இந்த பிரச்சனையின் மத்தியில உங்க பிரசன்னத்தால என்ன நிரப்புங்க ஆண்டவர். I want your presence of God. எனக்கு உங்க பிரசன்னம் தேவை. இந்த பிரசனை எனக்கு தேவை. உங்க மகிமை எனக்கு தேவை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இந்த கைத்தட்டு போதாதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த பிரசனத்துக்குள்ளதான் நான் என்ன ஆகிறேன்? அவரோடு ஒன்றா மாறுறேன். அல்லேலூயா. இந்த பிரசனத்துக்குள்ளதான், இந்த தேவ சமூகத்துக்குள்ளதான் நான் அவருக்குள்ள ஒன்றாய் மாறுகிறேன். நான் எப்படி மாறுறேன்? தேவ பிரசனம் என்ன நிரப்ப 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 நான் எப்படி மாறுறேன்? அவருக்குள்ள ஒன்றாக மாறுகிறேன். அப்போ நானும் அவரும் ஒன்றா மாறிட்டோம் அப்படின்னா எது ரிலீஸ் ஆகும்?
ஒன்றா மாறிட்டோம்னா நம்மிடத்துல இருந்து எது ரிலீஸ் ஆகும்? கிறிஸ்து தான் ரிலீஸ் ஆவார். அல்லேலூயா. ஒன்றா மாறிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து எது ரிலீஸ் ஆகும்? பிரசன்னம் தான் ரிலீஸ் ஆகும். இந்த பிரச்சனையின் மத்தியில் எனக்கு பிரசன்னம் தான் தேவை அப்படின்னு நீங்க தேவனோடு ஐக்கியப்பட்டு பாடி துதித்து ஆராதிக்கும் போது நீங்க ஒன்றா மாறுறீங்க. நீங்கள் ஒன்றா மாறும்போது உங்ககிட்ட இருந்து யார் வெளிப்படுறா? கிறிஸ்து வெளிப்படுகிறார். மகிமை வெளிப்படுகிறது. தேவ ஆவியானவர் வெளிப்படுகிறார். நான் ஒன்று மாத்திரம் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ஆழமா சொல்றேன். நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா ஆவியானவர் உங்க மூலமா வெளிப்படுவார். ஏன்னா எங்கெல்லாம் இசைவு இருக்கோ அங்க ஆவியானவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. நீங்களும் ஆண்டவரும் ஆராதித்து இசைந்திருக்கும் போது அங்க வெளிப்படுவது எல்லாமே ஆவியானவர். ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய அக்கினி, ஆவியானவருடைய வல்லமை, அந்த ஆவியானவருடைய மலை, ஆவியானவருடைய காற்று தான் அங்க வெளிப்படும். ஏன் அது வெளிப்படுதுன்னா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இசைந்திருக்கிறார்கள். ஒன்றா மாறிட்டோம்னா நம்மகிட்ட இருந்து வெளியே வருது எல்லாமே கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. அப்ப நான் ஏன் தேவனுக்குள் பலன் கொள்ளுகிற ஒரு மனிதன், பலன் கொள்ளுகிற மனிதன் சொல்லுங்க, பலன் கொள்ளுகிற மனிதன். அல்லேலூயா. ஒரு நன்மையை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுகிறதுனால எனக்கு எது கிடைக்கும்? ஒரு நன்மை கிடைக்கும். எனக்கு எது கிடைக்கும்? ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு, தீர்வு கிடைக்கும். ஆனா நான் பலனை பெற்றுக் கொள்ளும் போது எனக்கு எது கிடைக்க தெரியுமா? கிறிஸ்து எனக்கு கிடைக்கிறார். தேவன் எனக்கு கிடைக்கிறார். நான் பலனை பெற்றுக் கொள்ளுகிறேன். அடையாளம் என்ன? கிறிஸ்துவையே நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். அவரையே நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். ஐயா எனக்கு பதில் கிடைக்கல, ஆனா அவர் எனக்கு கிடைச்சிருக்கிறார். எனக்கு எது கிடைக்கல? பதில் இல்ல, ஒரு நன்மை கிடைக்கல. ஆனா எனக்கு இப்ப யாரு கிடைச்சிருக்கிறா? இந்த ஆராதனையின் வழியாக, இந்த ஜெபத்தின் வழியாக, இந்த ஐக்கியத்தின் வழியாக, இந்த உறவாடுதலின் வழியாக கிறிஸ்துவையே நான் எனக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அந்த பலன் எனக்குள்ள என்ன செய்து கொண்டே இருக்கிறது? பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த பலன் எனக்குள்ள பெருகி கொண்டிருக்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, என்னை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க புறப்படுகிறார். நீங்கள் பலனை பெற்றுக் கொள்வீர்கள், ஆனால் நீங்கள் யாராக மாறுகிறீர்கள்? ஆசீர்வதிக்கிறவர்களாக மாறுகிறீர்கள். புரியல? கையை தட்டியிருக்கணுமே. அல்லேலூயா. அதாவது இதை மாதிரி வார்த்தையெல்லாம் அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போயிருந்தா அவங்க இருக்கவே மாட்டான். அப்படியே உள்ள குதிச்சிருவான். அதுதான் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். அல்லேலூயா. ஆனால் உங்கள்கிட்ட பேசினா நீங்கள் பரிதாபமாக இருக்கிறீங்க. இந்த மனுஷன் என்னையா, நம்மளே நொந்து நூலாய் வந்திருக்கிறோம். ஒரு பதிலுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. எதற்காக ஜெபம் பண்ண சொல்கிறாரு? ஆமாம், பதில் ஜெபம் பண்ணால் தீர்வு வேண்டாம், ஆசீர்வாதம் வேண்டாம். அதுக்காயா நாங்கள் சபைக்கு வந்திருக்கோம்? எங்களுக்கு நானே நொந்து நூலை போய் கஷ்டப்பட்டு ஆமே என்ன மாதம் ஆண்டவர் தருவார்னு வந்தா பதிலுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாத. எதுக்கு ஜெபம் பண்ணு? பிரசன்னத்துக்கு ஜெபம் பண்ணுன்னா எவன் கை தட்டுவான்? அந்த பிரசன்னத்தை வச்சு என்ன செய்ய அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்க மாட்டீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்படி நீங்கள் கேட்குற ஆள் கிடையாது. அல்லேலூயா. பிசாசு நினைக்கணும், ஐயா இவன் ஜெபத்தில் கேட்குற விஷயமே வேற, இவனுக்கு எவையா சொல்லி கொடுக்கான் இப்படிலாம் கேட்க சொல்லி. இவன் ஜெபத்தில் வந்து ஒரு நன்மையை கேட்பான், ஒரு முடிவு கேட்பான், ஒரு தீர்வு கேட்பான்னு பார்த்தா இவன் ஜெபத்தில் வந்து என்ன கேட்டுட்டு இருக்கிறான்? அல்லேலூயா. இவன் இவ்வளவு விவரமா செபிக்க எந்த பையன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான்? ஆவியானவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. வேற யாரை கற்றுக் கொடுப்பா? அப்ப நம்ம செபிக்கிற விதம், அதான் பைபிள் ஸ்டடியில சொல்லி கொடுத்தேன். செபிக்கிற விதத்தை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றுறாரு. நம்ம அவரோடு நடக்கும்போது, அவரோடு உறவாடும் போது, அவரோடு ஐக்கியத்தில் இருக்கும்போது நம்முடைய மன விருப்பத்தையே கர்த்தர் என்ன செஞ்சிடுறாரு? மாத்திடுறாரு. செபிக்கிற விதத்தையே. பதில் கிடைக்கல, ஆனா நான் ஜெபிக்கிற விதம் மாறிட்டு. அல்லேலூயா. எனக்கு ஜெபத்துக்கு என்ன கிடைக்கல? பதில். ஆனா ஜெபிக்கிற விதம் மாறிட்டு. பிசாச நடுங்க பண்ணுது, பாதாளத்தை நடுங்க பண்ணுது. இவன் ஜெபிக்கிற விதம் வேற மாதிரி இருக்குடா அப்பா. இவன் ஜெபிக்கிற விதம் ஒரு சாதாரண மனுஷன் ஜெபிக்கிறது மாதிரி இல்லவே. இவன் கேட்க கூடாததெல்லாம் கேட்கிறான், இவன் கேட்க கூடாததை கேட்கிறான். நல்ல கையை தட்டி ஆண்டவர்ட்ட தேவ பிரசன்னத்தை
வாஞ்சித்து கதை. இவன் கேட்க கூடாததை கேட்கிறான். எதை கேட்க கூடாதுன்னு நான் நினைச்சேனோ, எதை கேட்க எதற்காக ஆராதிக்க கூடாதுன்னு நான் நினைச்சானோ அதற்காகவே இவன் ஆராதிக்கிறான். அதற்காக இந்த சபை ஆராதிக்கிறது. அதற்காக இந்த பிள்ளை ஆராதிக்கிறார். தேவ பிரசன்னத்தில் பலன் கொள்ளுகிற மனிதன். ஹல்லேலூயா. அதனால தேவைக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா பாஸ்டர் அப்படி நான் சொல்லலை. நீங்கள் தேவ பிரசன்னத்துக்காக ஜெபிக்கும் போது உங்கள் தேவை அது கொண்டு வரும் கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கு தெரியும்ல நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர் என்பதை அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். நம்மை விசாரிக்கிற தெய்வம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நான் எதற்காக வந்திருக்கிறேன்? பலனை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். ஒரு வார்த்தை கையை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் துதிப்பே. ஆமென். இன்னும் உம்மை பாடுங்க, பாடுங்க. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். பிரசன்னத்துக்காக, பிரசன்னத்துக்காக இன்னும் துதிப்பே. பதிலுக்காக வல்லப்பா, பலனுக்காக, பலனுக்காக. கடைசியா இன்னும் துதிப்பே. ஹல்லேலூயா. நமக்கு பலன் வேணும் அப்படின்னா நீங்க ஜெபத்துல என்ன கேட்கணும்? உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. உங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட போய் எதை கேட்கணும்? எனக்கு உங்க பிரசன்னம் வேணும். ஐ வாண்ட் டு ஃபில் யுவர் க்ளோரியஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்க பிரசன்னத்தால் என்ன நிரப்புங்க. உங்க பரிசுத்த ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. அந்த தேவ பிரசன்னம் வரும். பரிசுத்த ஆவியேன்னு அறை வீட்டை பூட்டி கொண்டு பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே இப்படி சொல்லிக்கிட்டே இருங்களேன். தேவ பிரசனம் உங்க அறையை முழுவதும் நிரப்பும், உங்களை முழுவதும் நிரப்பும். தேவ பிரசனத்தை சாதாரணமாக இடம் கொடுக்காதீங்க, சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. எப்போனும் 2 பேரும் ஒழுங்காயிருங்கம்மா. அல்லேலூயா. 2 பேரும் சேட்டை பண்ணாம இருங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவ பிரசனம் அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. தேவ பிரசனத்தை ஊடுருவி ஒரு சத்துரு உள்ள வர முடியாது. அல்லேலூயா. தேவ பிரசனத்துக்கு எப்போதுமே சத்துரு எதிரி. அல்லேலூயா. தேவ பிரசனத்துக்காக ஜெபிக்கிற ஒருவனுக்கு சத்துரு எப்படி இருக்கிறான்? எதிரியாகவே இருக்கிறான். இப்பமே சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு ஒரு மணி வரை போகும். சொன்ன உடனே வந்த சிரிப்பு எங்கேயோ போயிட்டு. இல்லையா, 1 மணின்னு சொன்னாலே என்ன ஆயிடுது? என்னமோ வயிற்றுக்குள்ள செய்து பார்த்தேன். இல்லையா. அப்போ சிலர் எதற்காக தேவனை ஆராதிக்கிறாங்க அப்படின்னா, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்காக தேவனை என்ன செய்யறாங்க? சிலர் ஏன் ஆராதிக்கிறாங்க அப்படின்னா, பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஆராதிக்கிறார்கள். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்காக ஆராதிக்கிற கூட்டம் வேற. அவன் எப்போதுமே எதற்கு தான் ஆராதிப்பான்? ஏதாவது ஆண்டவர் செஞ்சா மட்டும்தான் அவனுக்கு ஆராதனை வரும். அப்பந்தான் ஆலயத்துக்கு வருவான். ஏதாவது அவனுக்கு நன்மை செஞ்சாதான் எங்க காலு போகும்? ஆலயத்துக்கு போகும். ஆராதிக்க வாய் திறக்கும். நன்மை செய்யற வரைக்கும் தான் இவனுக்கு ஆராதனை இருக்கும். அடுத்து இவனுக்கு ஆராதனை, இவனை எப்படியாவது ஆண்டவர் தோல்ல கொண்டு வச்சுட்டு எப்படியாவது பரலோக ராஜ்யத்தில் இவனை கொண்டு போய் என்ன செஞ்சிடணும்? சேர்த்தரணும் ஆண்டவர் நினைப்பார். இவனுக்கு நன்மை செய்யலைன்னா இவன் என்ன செஞ்சிருவான்? ஆராதிக்க மாட்டான், ஜெபிக்க மாட்டான், என்னமும் செய்ய மாட்டான். இவனுக்கு எதையாவது குழந்தைக்கு கொடுத்த மாதிரி ஆமாம். சில நேரம் சோசுவாவும் சைக்கினாவும் நான் வரும்போதெல்லாம் வீட்டு வாசலுக்கு வந்து நிற்பாங்க. யார் என்ன பார்க்க வருவாங்கன்னு நினைக்கலோ? எங்கள் அப்பா என்னம்மா அது வாங்கிட்டு வருவார். அப்போ சின்ன பிள்ளைங்க எப்போதுமே என்ன தான் நினைக்கிறாங்க? என்ன நினைக்காங்க? எங்கள் அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவார், எங்கள் அப்பா என்னவாது தருவார், எங்கள் அப்பா ஏதாவது. இப்படியே கடைசி வரைக்கும் சில வண்டி ஓடிடுது. அது ஆண்டவர் இறக்கமா எப்படியோ தோல்ல சுமந்து வச்சுக்கிட்டு பரலோக ராஜ்யத்தில் போ. ஆமாம், உன்னை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கறதுக்கு நான் படுற பாடு அப்பா சொல்லவே முடியலை. அவர் தான் நம்மளை படுறாரு. நம்மளை எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை கொண்டு போவதுக்கு யார் படாத பாடு படுறா? அவர் தான் படாத பாடு படுறார். நம்ம என்னமோ செஞ்ச மாதிரி தெரியலை.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்படின்னு கேளுங்க. ஆமா ஆமா, நீங்க எப்படி உங்களை ஆண்டவர் பாடா படுத்துதீங்களா ஆண்டவரை? அல்லேலூயா. ஆனா சிலர் நன்மைக்காக நன்மை கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஆராதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது வேணும்? எனக்கு பலன் வேண்டும்பா. நன்மை கழுத நடக்காம பதில் கிடைக்காம எனக்கு உங்க பலன் வேண்டும். இதற்காக ஆராதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுதான் தேவன் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். தேவனுக்குள் பலப்படுகிற மனிதன் பாக்கியவான். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சரி, இது நடந்துட்டுப்பா, பரவாயில்ல, எனக்கு பலன் தாங்க. இந்த அவமானம் வந்துட்டு பரவாயில்ல, பலன் தாங்க. அல்லேலூயா. எங்க அவமானத்தை மாற்றுங்க, இல்ல பலன் தாங்க. இவன் பாக்கியவான். இவன் சாதாரண ஆளு கிடையாது. இவன் ரொம்ப ஆழமுடைய மனிதன். இவன் மகா பெரிய ஆழமுள்ள தேவனில் பலன் கொள்ளுகிற மனிதன், ஆழமுள்ளவன். அவனை சாதாரணமா எடை போடக்கூடாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்பியமா இருக்க மகா பலமுள்ள மனிதன். அவன் யாருக்குள்ள பலனடைகிற மனிதன்? தேவனுக்குள் பலனடைகிற மனிதன். அப்ப இவன் எதுக்கு ஆராதிக்கான்? பலன் வேணும். எதுக்கு ஆராதிக்கான்? எனக்கு என்ன வேண்டும் ஆண்டவரே? பலன் இருப்பதால தான் இவனுக்கு மகிழ்ச்சி. நன்மை இருக்கிறதுனால இவனுக்கு மகிழ்ச்சி. இவனுக்கு எது இருக்கிறதுனால மகிழ்ச்சி? எனக்கு தேவ பலன் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த தேவ பலன் இருக்கிறதுனால தான் அடுத்த வசனத்தை வாசிங்க. 84 6வது வசனத்தை வாசிங்க. உருவ விளக்கி அல்ல, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ விளக்கினார் என்று வேதம் சொல்லவில்லை. அல்லது இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் அவர்கள் என்ன செய்தார்? கர்த்தர் விடுவித்தார் என்று அல்ல. இந்த பலன் இருக்கிறதுனால அவர்கள் எந்த பள்ளத்தாக்கை உருவ நடந்து போகிறார்கள்? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போகிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஆராதிச்சு தேவ பலனை பெற்றுக் கொள்ளுகிறவன் மட்டும்தான் எந்த பள்ளத்தாக்கு வந்தாலும், அவமானம், நிந்தை, கசப்பு, எந்த பள்ளத்தாக்கு வந்தாலும், தண்ணீர்கள் ஆனாலும், அக்கினி ஆனாலும், அவர்கள் எதை உருவ நடந்து போகிறார்கள்? தண்ணீரை உருவ நடந்து போகிறார்கள். அக்கினியை என்ன செய்தார்கள்? உருவ நடந்து அவமானத்தின் பாதைகளை, சஞ்சலத்தின் பாதைகளை, சோத்திரம், பிரச்சனையின் பாதைகளை அவர்கள் விலகி அல்ல, உருவ நடந்து போகிறார்கள். காரணம், அவர்கள் தேவனில் பலன் கொள்ளுகிறவர்கள். அவர் கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிறவர்கள். அவர்களால மட்டும்தான் அழுகையின் பள்ளத்தாக்கை என்ன செய்ய முடியும்? உருவ நடந்து. அல்லேலூயா. அவர்கள் விலகி போகல, அதை உடைத்து ஊடுருவி அதன் வழியாக நடக்கிறார்கள். இவ்வளவு பெரிய வியாதி பாஸ்டர், ஆனா அதை விலகி அல்ல போவது, அவர்கள் அதன் வழியாக உருவ நடந்து போகிறார்கள். அல்லேலூயா. உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், அதிக கனமழையால் அனுதினம் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீங்க தானையா, ஆனந்த மலையும் நீங்க தானையா. பாடுங்க பாடுங்க. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீங்க தானையா, ஆனந்த மலையும் நீங்க தானையா. அல்லேலூயா. உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், அதிக கனமழையா தினமும் நிரம்பிடுவேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், அதிக கனமழையா தினமும் நிரம்பிடுவேன். அல்லேலூயா. அப்ப தேவனில் பலன் கொள்ளுகிற ஒரு மனுஷன் தான் என்ன செய்யறான்? அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து போகிறா. அல்லேலூயா. இந்த மரணம் நடந்துட்டு அப்பா, ஆனா இந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக விலகி அல்ல, உருவ நடந்து போவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் விலகி போகிறவன் அல்ல, உடைத்து ஊடுருகிறவன் மனிதன்.
உடைத்து ஊடுருவுகிற எழுப்புதலுக்காக உடைச்சு ஊடுருவ போகிறது சபை. எழுப்புதலுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் உடைத்து ஊடுருவ பண்ண போகிறார். யாரெல்லாம் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக உடைத்து ஊடுருவி நடந்து போகிறீர்களோ அவர் எழுப்புதல் பாத்திரமாக அவர்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பாதையின் வழியாய் நடந்து போகிறவர்கள் எதை பெற்றுக் கொள்ளுகிறார்கள்? பலத்தின் மேல் பலனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த பாதையில நடந்த பிறகு அவருடைய பலன் என்ன செய்திருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது பெருகி இருக்கிறது. எதுல நடந்ததுனால? அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்ததுனால இப்போ பலன் முன்ன இருந்ததை விட இப்ப இருக்கிற பலன் ஜாஸ்தி. இப்ப இருக்கிற அனுபவம் ஆமே பல மடங்கு என்ன செய்துட்டு. அல்லேலூயா. இந்த கஷ்டத்துக்கு பின்னால, இந்த அவமானத்துக்கு பின்னால, இந்த பிரச்சனைக்கு பின்னால அவர்கள் தேவனுக்குள்ள பலத்தின் மேல் பலன் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்குள்ள பலத்தின் மேல் ஆமை சத்துவத்துக்கு மேல சத்துவம், மகிழ்ச்சிக்கு மேல மகிழ்ச்சியை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அடைந்திருக்கிறார்கள். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்? எப்ப புரியலமா? அல்லேலூயா. மரித்தவர்கள் மரித்த பிறகு அதிக சந்தோஷத்தை பெற்றிருக்கிறார்கள். இது எந்த வசனத்தை சொல்லுது? மரித்தவர்கள் பரலோகத்தில் எந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிறார்கள்? அதிக சந்தோஷம், நித்திய சந்தோஷம், அளவிட முடியாத சந்தோஷத்தை. இந்த பள்ளத்தாக்கின் வழியாய், மரண பள்ளத்தாக்கின் வழியா அவர்கள் நடந்து அவர்கள் எதை, ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் குறைந்தது 7 அர்த்தத்தை நமக்கு வேதாகமம் சொல்லி தருகிறது. ஒரு வசனத்தை எடுத்தால் அதில் எத்தனை அர்த்தம் இருக்கும்? குறைஞ்சது எத்தனை முறை சொன்னாலும் இப்படி தான் இருப்பீங்களா? எத்தனை அர்த்தம் இருக்கும்? வசனம் சொல்லுகிறது 7 தரம் 7 தரம் புடமிடப்பட்டு 7 தரம் புடமிடப்பட்டு அது எந்த சொற்களுக்கு ஒப்பா இருக்கிறது? வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய். அப்போ குறைஞ்சது 7 அர்த்தத்தை ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நம்மளால எடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு பக்கம் மரித்தவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சமாதானத்தின் மேல் சமாதானம் அடைந்து அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். ஆனால் இந்த பூமியில நாம் நடக்கிற பாதையின் வழியாக ஸ்தோத்திரம், தேவன் நியமித்த பாதையின் வழியாக ஒரு மனிதன் நடக்கும் போது அவன் என்ன செய்கிறான்? இந்த பூமியில பலத்தின் மேல் பலனை அடைகிறான். இப்ப அவன் பலன் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? பெருகிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பாடு கஷ்டம் என்ன பண்ணுது? நம்மளை இன்னும் பலப்படுத்துது. புரியல? அல்லேலூயா. இந்த பூமியில நம்ம அனுபவிக்கிற கர்த்தர் நிமித்தம் ஸ்தோத்திரம், பரிசுத்தத்துக்காக வாழ்கிறது நிமித்தம், ஆண்டவருக்காக வாழ்கிறது நிமித்தம் நாம் ஒரு பாடை அனுபவிப்போமே, ஆனால் அது நம்மளை இன்னும் பலப்படுத்துது. அது நம்மளை இன்னும் என்ன செய்யுது? படு ஸ்ட்ராங்கா மாற்றுது. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கம்மா. புரியட்டும். வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஊடுருவட்டும். அல்லேலூயா. இன்னும் நம்மளை என்ன செய்யுது? பல மடங்கு பலசாலியா மாத்துது. எது? ஆசீர்வாதமா? பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், கவலைகள், இதெல்லாம் நம்மளை இன்னும் என்ன செய்யுது? தேவனுக்குள்ள அதிக பலம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அதனாலதான் சிலரை கர்த்தர் நம்பி எதன் மத்தியில நடத்துறாரு? சிலரை கர்த்தர் எல்லாரையும் ஆண்டவர் இந்த பாதையில நம்பி நடத்துறது. ஆனா சிலரை கர்த்தர் நம்பி இந்த பாதையில நடத்துறார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த பாடுகளின் வழியாக இவன் இன்னும் பலப்படணும். சிலரை கர்த்தர் பலப்படுத்துவதற்கு எதன் வழியாக நடத்துறாரு? பாடுகளின் வழியாக தான் நடத்துறாரு. சிலர் பலன் கொள்ள வேண்டுமானால், சிலர் அல்ல, ஒரு சிலர் பலன் கொள்ளுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நடந்த பாதை. அல்லேலூயா. அதான் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றார், உங்களையும் இந்த பாதையில நடத்த முடியுமா? உங்களை இந்த பாதையில நடத்துவதற்கு அவர் உங்களை நம்ப முடியுமா? அல்லேலூயா.
உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். அதிக கனமழையா தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கை நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீங்க தானையா, ஆனந்த மலையும் நீங்க தானையா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆரம்பத்துல எதற்காக வந்தோம்? 190 பேர் 99 பேரும் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஆண்டவர்கிட்ட தீர்வு கேட்டு தான் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சோம்? கிறிஸ்தவங்க எல்லாருமே எதற்காக தான் வந்தாங்க? இந்த கடன்பட்டவன், பாடுபடுறவன், வியாதிஸ்தியா இருக்கிறவன் எல்லாரும் எங்கே தான் போகிறான்? அந்த பெந்தைக்கோஸ்து சபைக்கு தான் போகிறாங்க. எங்கள் அப்பா இவ்வளோ அமைதியாக இருக்கீல. இந்த கடன்பட்டவன், வியாதிப்பட்டவன், அல்லல் பட்டவன், துன்பப்பட்டவன், துயரப்பட்டவன், எத்தனை பட்டவன் பாடு பாருங்க. இவன் எல்லாரும் எங்கே தான் போகிறான்? எல்லாருடைய ஆரம்பம் எங்கே தான் இருக்கு? ஏதோ ஒரு புயல் அடிச்சிட்டு. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு புயல், மிகப்பெரிய புயல் அடிச்சது 1997. லேலூயா. என் தகப்பனாருக்கு ஒரு மிகப்பெரிய புயல் அடிச்சுது. அந்த புயல் எங்கே கொண்டு போய் போட்டுட்டு, கத்தர் கையில் போய் போட்டுட்டு. இப்போ புயலுக்கு நன்றி சொல்லுவீங்களா, புயலை திட்டுவீங்களா? சத்தம் கேட்கலையே. ஆமாம், உங்கள் ஒரிஜினல் சத்தம் இல்லையே. சண்டை போடும்போது சத்தம் வருதே. லேலூயா. பிள்ளைய திட்டும்போது அந்த சத்தத்தோட சொல்லுங்க, புயலுக்காக நன்றி. தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாம சொன்னீங்களோ எனக்கு தெரியல, அடுத்த புயல் வருது. அல்லேலூயா. புயல் வந்ததனால தான் நான் யார் கையில போய் அப்பான்னு விழுந்தேன். ஆண்டவர் கையில போய் என்ன 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு பாம்பு போட்டது பாருங்க, போடு பொத்துன்னு ஆண்டவர் கையில போய் விழுந்துட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, ஐயா என்ன இந்த மகனை நான் ஊழியத்துக்கே என்ன செஞ்சிடறேன், பொத்துன்னு விழுந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேருக்காவது என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு சங்கடம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ வழி தெரியாம அங்கலாய்த்து நின்று கடன்பட்டு நின்று எங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு புயலை வீச பண்ணி அந்த புயலின் நடுவில் எங்களை காப்பாற்றி, ஆமை ஸ்தோத்திரம், அவரை நம்பினதுனால, அவர் கையில் விழுந்ததுனால, ஆமை ஸ்தோத்திரம், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆனந்த பாக்கியத்தை கத்தர் கொடுத்து நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு. என்ன ஆண்டவர், நான் இருந்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கும் சம்பந்தமே இல்லவே இல்லை. இது காரணம் என்ன? அவர் எனக்கு ஒரு ஆரம்பத்தை தந்தார். எல்லாரும் அப்படிப்பட்ட ஆரம்பம் எல்லாருக்கும் உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆரம்பம் தான் எல்லாருக்கும் என்ன செய்தது? உண்டு. அப்போ அந்த நாட்களை தான் பாருங்க, நம்ம அப்படிப்பட்ட ஊழியத்தின் பாதையில் வரும்போது, ஊழியத்துக்கு பிறகு ஆமாம் 4 மாதம் என் மனைவி கர்ப்பமாக இருந்தாங்க, வீட்டை விட்டு வெளியே போன்ட்டாங்க. எனக்கு எந்த வருமானமும் கிடையாது, எந்த ஊழியமும் யாரும் தெரியாது. என்ன ஒரே ஒரு பழக்கம், கடன் மட்டும் வாங்க மாட்டேன். 4 மாதம் ஜோஸ்வாவை வயிற்றில் வச்சிருக்கிறாங்க. எங்கள் சொந்த வீட்டிலேருந்து என்னை என்ன செஞ்சிட்டாங்க? வெளியே சொல்லுங்க, வெளியே போ. லேலூயா. வெளியே போ அப்படின்னு சொன்ன பிறகு தான் தெரியுது எங்களுக்கு ஒரு ராஜ மாளிகை கத்தர் வச்சிருக்கிறார். வெளியே போன்னு சொல்றாங்களா? நான் ரெண்டு ரூம்பை வச்சுக்கிட்டு வெளியே போன்னு சொல்றாங்களா? ராஜ மாளிகை காத்திருக்குன்னு அர்த்தம். கையை தட்டி இருக்கலாமே. அல்லேலூயா. யாரெல்லாம் வெளியே போடா ராஸ்கல், வெளியே போடா அயோக்கியம் எல்லாம் சொல்றாங்களோ, அப்பா வீடு கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த நிச்சயம் எனக்கு என்ன இருக்கு? அல்லேலூயா. இவ்வளோ பெரிய வீட்டில் இவ்வளோ குறைஞ்ச வாடகைக்கு எங்கள் ஊர்லலாம் இருக்க முடியாது. 2 ரூமு தான் இருக்கும், 3000 ரூபா 3500 ரூபாவாங்க. 4 ரூம் இருக்குது, ரொம்ப குறைஞ்ச வாடகை தான் கேட்காங்க, 1000 ரூபா. 2 நேரம் ஹோட்டலுக்கு போனால் சோழி முடிஞ்சது. அதுவும் நீங்கள் கொடுத்தா போதும் பாஸ்டர், நீங்கள் வீட்டை நல்லா மட்டும் பார்த்தா. அந்த அருமையான ஓனருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ 4 மாதம் அவங்க மாசமாக இருக்கிறாங்க. அடுத்த வேலை என்ன செய்கிறது எங்களுக்கு தெரியாது. பார்த்தது தான் பிறகு போயாச்சு. நான் அசிஸ்டண்டாக இருந்தேன், எனக்கு 3000 ரூபா கொடுத்தாங்க. வாடகை 3500 ரூபா.
3000. ஆனால் இந்நாள் வரைக்கும் நடத்திட்டாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. இது எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆரம்பம். இது எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அல்லேலூயா. சில பேருக்கு நல்ல வேலையை கொடுத்தாரு, ஆரம்பிச்சு கொடுத்தாரு, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? ஆரம்பத்தை. இதெல்லாம் எதனால கிடைச்சது? ஜோசுவா எங்க போற? போயிட்டு உடனே வரணும், அங்கெல்லாம் ஓடக்கூடாது. என்ன செஞ்சாரு? இதனை எதனால கிடைச்சது? ஆண்டவரை நாங்கள் நம்பணும். அதனால கர்த்தர் எங்களை என்ன செஞ்ச? கைவிடாம பாதுகாத்து இதால் வரைக்கும் எங்களை என்ன செய்து வருகிறார்? நன்றாக என்ன செய்கிறார்? நடத்தி வருகிறார். அல்லேலூயா. சம்பந்தமில்லாத இடத்துல கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறார். நல்ல நிலைமையில வச்சிருக்கிறார். நாங்கள் இருந்த இடத்துக்கும் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துக்கு சம்பந்தம் இருக்கா? உங்களை எனக்கு யாரும் தெரியுமா? இல்லை என்னதான் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? தெரியாதா? என் ஊர் பேர் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. அப்படியா? அப்படி ஒரு ஊர் இருக்கோ அப்படிம்பிய. அதே மாதிரி உங்கள் ஊரை சொன்னாலும் எனக்கு தெரியாது. அப்படி ஒரு ஊர் இருக்கோ, எங்கேயோ ஒரு சந்துக்குள்ள பொந்துக்குள்ள இந்த ஊர் இருக்கு. இந்த ஊருக்குள்ளே சம்பந்தமில்லாத இடத்துல இங்கே வருவேன்னு நான் நினைச்சு பார்த்தேனா, ராஜ மாளிகையில் கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க மேல அதிக பாசத்தை காட்டக்கூடிய இந்த சொந்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. காட்டுவீங்கன்னு நினைக்கேன், காட்டுறீங்க. நான் உங்க சந்தேகமே படலை. அல்லேலூயா. இது வரைக்கும் எங்களை விட்டு கொடுக்காம கர்த்தர் உங்களை எங்களுக்காக தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார்? எங்களுக்கு தந்த ஆரம்பம். இதை கர்த்தரை நாங்கள் நம்பணும். அவர் உண்மை உள்ள தேவனா இருந்து எங்களை இதுவரைக்கும் என்ன செய்கிறார்? நடத்தி கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மளை என்ன செய்வார்? காப்பாற்றுவாரு. காப்பாற்ற விடாம அழைச்சவர் நமக்கு சொத்தை எல்லாத்தையும் கொடுப்பாரு. உழைப்புக்கே அவ்வளவு கூலி இருக்கணும்னா என்ன, அழைச்சவர் எனக்கு எவ்வளவு கூலி தருவார்? உழைச்ச உங்களுக்கே கூலி கிடைக்கும் நிச்சயம் இருக்கா இல்லையா? நிச்சயம் இருக்கா இல்லையா? குளத்து வேலைக்கு போனாலும் 350 ரூபா, 300 ரூபா, 350. மண் வாரி போட போடையில் எவ்வளவுமா சம்பளம்? யாரோ ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க. ஆமா, யாரையா? பேசிப்போமா? அல்லேலூயா. எவ்வளவு சம்பளம் குளத்து வேலைக்கு? 300 ரூபா. சம்பளம் உண்டா கிடையாதா? மாசத்துல ஒரு சீட்டு போட்டு வாங்கிடுறீங்களா? உழைச்ச உங்களுக்கே கூலி கிடைக்குனா அழைச்சி கொண்டு வந்திருக்கிறாரு. எனக்கு அவர் தராம போவாரா? போக மாட்டாரா? நினைச்சதை விட அதமா தருவார். அல்லேலூயா. அழைப்பு தான் எங்களை பழக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அவரை தெரிந்து கொள்வதெல்லாம் எங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது? நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை நம்பினதுனால ஆசீர்வாதம். இப்போ நான் ஆண்டவரை நம்பினேன். இப்போ ஆண்டவர் என்ன நம்பணும்? எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு, ஆனா எல்லாரையும் ஆண்டவர் நம்ப மாட்டார். நம்ம எல்லாரும் யாரை நம்பலாம்? ஏன்னா அவர் யாரு? உண்மை உள்ளவர். அதனால அவர் நம்ம என்ன செய்யலாம்? ஆனா நம்மளே எல்லாரையும் அவர் நம்ப மாட்டாடா. சாமி, நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனா உன்னை நம்ப மாட்டேன். நான் உன்னை அளவில்லாம என்ன செய்யறேன்? நேசிக்கிறேன். ஆனா நான் உன்னை நம்பணும் அப்படின்னா நீ பலன் கொள்ளணும். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுக்குள் பலன் கொள்ளுகிறார்களோ அவர்களை எல்லாரும் கர்த்தர் நம்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால அவர் உன்னை நம்புவார்னு நினைக்காத. அவருக்குள்ள நீ பலப்பட்டாதான் அவர் உன்னை நம்புவார். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுனால அவர் என்ன நம்பிட்டார் இல்ல, அவர் என்ன நேசிக்கிறதுனால நான் ஆசீர்வாதமா இருக்கேன். அவர் என்ன அழைச்சதுனால நான் ஆசீர்வாதமா இருக்கேன். ஆனா அவர் என்ன நம்பணும் அப்படின்னா நான் பலன் கொள்ளணும். நான் தேவனுக்குள்ள பலன் கொள்ளணும். நான் தேவனுக்குள்ள என்ன செய்யணும்? பலப்பட்டா மட்டும்தான் என்ன கர்த்தர் என்ன செய்வார்? நம்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பலப்பட்டாதான் என்ன நம்பி அவர் பாடுகளை அனுமதிப்பார். பாடு இருந்ததுனால நான் அவரை நம்பினேன், அவர் என்னை காப்பாத்தினார். ஆனா கர்த்தர் இப்போ அப்பத்தை மாத்தி போடுறாரு. அப்பத்தை ஒரு பக்கம் நல்லா இருந்தது, இன்னொரு பக்கம் மாத்தி போடும்போது அந்த அளவுக்கு நல்லா இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. திருப்பி போடாத அப்பமா இருக்கக்கூடாது. நீங்கள் திருப்பி போடாத அப்பமா திருப்பி போடுறாரு நம்மள ஆண்டவர். அல்லேலூயா.
டேய் நீ என்ன நம்பின, நான் உனக்கு உண்மையா இருந்தேன். ஆனா நான் இப்போ ஒன்னு நம்பணும்னா நீ உண்மையா இருக்கணும். நீ எனக்குள்ள பலப்பட்டா மட்டும்தான் நான் என்னால உன்னை என்ன செய்ய முடியும், நம்பவே முடியும். அல்லேலூயா. அப்போ அவருக்குள்ள பலப்பட அவர் எனக்கு எதற்காக என்ன நம்புறார்? பவுல நம்பினதுனால தான் அந்த கப்பர் சேதத்தை கர்த்தர் அனுமதிச்சாரு. அல்லேலூயா. நம்ம யோபுவை கர்த்தர் நம்பினதுனால தான் அவ்வளவு பெரிய பாடுகளை கர்த்தர் என்ன செய்தார், அனுமதித்தார். உங்களை நம்பி ஆண்டவர் அந்த பாடு அனுமதிக்க முடியுமா? உங்களை நம்பி ஆண்டவர் அழுகையின் பள்ளத்தாக்க ஆமே ஆமே அனுமதிக்க? சீனி கீழே கொட்டிட்டாலே ஆத்திரமா வருது அம்மா. நம்மளை நம்பி ஆண்டவர் எப்படி பாடு அனுபவிக்க முடியும்? ஒரு வாரம் ஆமே ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு கடமைக்காக ஆலயத்தை வருகிறவர்களுக்கு ஆண்டவர் நம்ப முடியாது. அப்பா சாமி அல்லேலூயா. இந்த சபையை கர்த்தர் நம்பணும், குடும்பத்தை கர்த்தர் நம்பணும், உங்க பிள்ளைகளை என்னையும் கர்த்தர் என்ன செய்யணும், நம்புகிற இடத்திற்கு சபை வரட்டும். தேவன் நம்புகிற இடத்துக்கு சபை வரணும். அல்லேலூயா. இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளின் நடுவிலே வாலிப தம்பி மாறியும் வாலிப தங்கச்சி மாறியும் கர்த்தர் நம்பி நடத்த முடியுமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்பி நடத்த பாடுங்க கையை உயர்த்தி. இன்னும் தூதிப்பே, இன்னும் ஆமென், இன்னும் உம்மை ஆமென், இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் ஆராதிப்பே, இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா. கஷ்டத்தை அனுபவிக்கலாமா ஆண்டவர்? புயலை அனுப்பலாமா? ஆண்டவர் புயலை அனுப்பலாமா அனுப்ப வேண்டாமா? பார்த்தீங்களா எவ்வளவு பயப்படுறீங்க பார்த்தீங்களா? நம்ம எதுக்கும் சொல்லி அவரை அனுப்பி நான் சீரழியவா பாஸ்டர்? அல்லேலூயா. பவுலை நம்பி கர்த்தர் புயலை அனுப்ப முடியும். பவுலை அவர் நம்புவார். இந்த புயலின் நடுவில் அவன் என்னை துதிப்பான்டா, என்னை ஆட்கொண்டவரும் என்னை இந்நாள் வரைக்கும் ஆட்கொண்டு நடத்துகிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்ன பலன் தெரியுமா? எது தெரியுமா நம்முடைய பலன்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவனை தான் கர்த்தர் நம்புவாரு, அவனை தான் கர்த்தர் நம்புவாரு. அதுதான் பலன், அதுதான் பலன், அதுதான் நம்முடைய பலன். ஹல்லேலூயா. அப்போ உங்களை நம்பி ஆண்டவர் அக்கினிக்குள்ள போட முடியுமா? உங்களை நம்பி ஆண்டவர் அக்கினிக்குள்ள செங்கலை போடலாம், குப்பைய போட முடியுமா? ஏன் சொல்லுங்கம்மா, குப்பைய தூக்கி நெருப்புல போட முடியுமா? ஏன் போட முடியாது? பூசிங்கி சாம்பல் ஆயிரும், செகண்ட்ல சாம்பல் ஆயிரும். அக்கினி ஜுவாலையில போட்டா செகண்ட்ல என்ன ஆயிரும்? விறகு குச்சியை தூக்கி போட முடியுமா? வைக்கோலை தூக்கி போட முடியுமா? தங்கத்தை தூக்கி போட முடியுமா? சத்தமா சொல்லுங்க, போட முடியும். அல்லேலூயா. ஏன்னா தங்கத்துக்குள்ள அமைச்சர் நெருப்புக்குள்ள தங்கத்தை போட, தங்கத்தை நம்பலாம், தங்கத்தை நம்பலாம். தங்கத்தை உள்ள போட்டா அது வெளியே வரும்போது சொக்க தங்கமா வரும்னு யாருக்கு தெரியும்? புடமிடுகிறவருக்கு தெரியும். அல்லேலூயா. செங்கலை தூக்கி நெருப்புல வச்சா அது சுட்ட செங்கலா வெளியே வரும், அது கட்டப்படுகிற செங்கலா வெளியே வரும், அது அஸ்திவாரமா மாறும் என்பது யாருக்கு தெரியும்? போடுகிறவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நம்பி நான் அக்கினியில போடலாமா? உன்னை நம்பி இந்த பாடு அனுமதிக்கலாமா? உன்னை நம்பி இந்த பிரச்சனையை நான் அனுமதிக்கலாமா? கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிரச்சனையின் மத்தியில நீ ஆராதிப்பாயா? இந்த பாடுகளின் மத்தியில உன் ஆராதனை குறையுமா குறையாதா? துதிகள் ஓயாது. பாவம் செஞ்சிட்டு பாடுற பாட்டு கிடையாது, பாடு அனுபவிக்கிறோம் பாடு, பாடுகிற பாட்டு இது. அல்லேலூயா. பாவத்தை அனுபவிச்சு பாவத்தை செஞ்சிட்டு துதி ஓயாது, துதி ஓயாது என்று அல்ல, பாடு அனுபவிக்கிறவன் பாடுற பாட்டு இது. சிறைச்சாலையை அனுபவிக்கிறவன் பாடுகிற பாட்டு இது. பாடுகளை அனுமதிக்கிறவன் பாடுகிற பாட்டு இது.
அல்லேலூயா. புயல் அடிச்சாலும் துதி என்ன செய்யாது, ஓயாது. அல்லேலூயா. தொட்டும் தொடாம, ஆண்டவர்கிட்ட தொட்டும் தொடாம பட்டும் படாம இஷ்டத்துக்கு வர்றவன் போறவன்லாம் கர்த்தர் நம்ப முடியாது. இஷ்டத்துக்கு ஆலயத்துக்கு வர்றவன் போறவன் கொட்டாய் விடுறவன் கர்த்தர் என்ன செய்ய முடியாது, நம்பவே முடியாது. அசதி, சோர்வு, பலவீனம், இஷ்டத்துக்கு வாழ்றவனை கர்த்தர் நம்பவே ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவாரு. அழைச்சதுக்கு உங்களை கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். அப்பா உண்மை உள்ளவர்ல, அவர் அப்படி சும்மா விட மாட்டாரு. ஆனா இஷ்டத்துக்கு வாழ்றவனை கர்த்தர் என்ன செய்ய முடியாது, நம்பவே முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்ப இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், அதுதான் என் பலன், அதுதான் என்னுடைய பலன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், 199 பேர் 199 பேர் யாரா இருக்கிறாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 99 பேருக்கும் யார கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்துறாரு, இந்த வைராக்கியமா நிக்கிறான் பாருங்க, இந்த பலன் கொள்ளுறான் பாருங்க, இந்த ஒருத்தன் தான் மற்ற 99 பேருக்கும் ஆசீர்வாதம். புரியல? இந்த தேவனுக்குள் பலப்படுறான் பாருங்க, தேவனுக்குள்ள பலப்படுகிற இந்த ஒரு மனுஷன் தான் மற்ற 99 பேருக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஒரு மனுஷன் தான் பட்டணத்துக்கு ஆசீர்வாதம், இந்த ஒரு மனுஷன் தான் ஜாதிகளுக்கு ஆசீர்வாதம், இந்த ஒரு மனுஷன் தான் எகிப்து தேசம் முழுவதுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இவன் கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறவன் தான், கர்த்தருக்காக தீவிரமா நிக்கிறவன் தான், கர்த்தருக்காக பிடிச்சு நிக்கிறான் பாருங்க, விசுவாசத்துல, நம்பிக்கையில, பாடுகள் மத்தியில நிக்கிறான் பாருங்க. இந்த ஒருத்தன் தான் ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமாய். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் துதிப்பே, இன்னும் ஆமே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதி. ஹல்லேலூயா. அப்போ அவரை நம்பி நம்மளால என்ன செய்ய முடியும், நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அவர் நம்மளை நம்பிட்டார்னா நம் மூலமாக அவருடைய மகிமை பயங்கரமா வெளிப்படும். நம்ம அவரை நம்பிட்டோம்னா நன்மையை நம்மளால கண்டிப்பா என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள. அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறதுனால நன்மைக்கு மேல நன்மையை கர்த்தர் நமக்கு செஞ்சே ஆவார். அல்லேலூயா. ஆனா அவர் நம்மளை நம்பிட்டார்னா நம் மூலமா அவர் மகிமை தேசம் முழுவதும் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் உன்னை என்ன செய்வேன், கனம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் நம்புகிற ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், கனப்படுத்த விரும்புகிறார். தொட்டும் தொடாம பட்டும் படாம இஷ்டத்துக்கு வந்து இஷ்டத்துக்கு போனா நம்ம மூலமா ஆண்டவருடைய மகிமை பெரிய அளவில் என்ன செய்ய முடியாது. அவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாழவே. நம்ம சாட்சி சொல்லலாம், ஆண்டவர் அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, நன்மை செஞ்சாரு, அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், நம்ம சாட்சி சொல்லலாம். ஆனா அவர் நம்மளை குறித்து சாட்சி சொல்ல முடியாது. அல்லேலூயா. நான் அதுதான் சொன்னேன், ஓடும்போது அவர் நமக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். ஆனா ஓட்டத்தின் முடிவில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும், இவன் தேவ மனுஷன். அல்லேலூயா. இவன் யாரு, தேவ மனுஷன். அவர் தான் கதி, அவர் தான், அவர் காலை பிடிச்சுக்கிட்டு அவர் தான் கதி, அவர் தான் வேணும், அவர் தான் எனக்கு எல்லாமே, அவருக்காக நான் வைராக்கியமா என்ன செய்வேன், நிற்பேன். ஆமா, எந்த காரியம் வந்தாலும் எதற்கும் சமரசமா போக மாட்டேன் அப்படின்னு நீங்க வாழ்ந்தீங்கன்னா அவருக்குள்ள நான் பலப்படுவேன். அவருக்குள்ள நன்மையானாலும் தீமையானாலும் பிரச்சனையானாலும் அவமான கஷ்டம் எதுவா இருந்தாலும் நான் அவருக்குள்ள என்ன செய்வேன், பலன் கொள்ளுவேன்னு நீங்க சொல்லி ஆராய்ச்சிட்டீங்கன்னா அவன் பிசாசு பார்த்துக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். எனக்கு அவர் தான் வேணும், நான் அவரை காலை பிடிச்சி தான் கிடப்பேன், என்ன நிலைமையா இருந்தாலும் நான் அவருக்காக வைராக்கியமா நிற்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னா பிசாசு பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கலோ. இந்த நன்மையை பெற்றுக்கொள்றவனை பூரா விட்டுருவான் பிசாசு. இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்துக்காக வந்தவனை பூரா பிசாசு என்ன செஞ்சிருவான், இவன் நம்ம ஆளு, இவன் போனா எதுக்கு தான் போவான், ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்யுங்க, இவன் நம்ம ஆளு, இவனை கண்டுக்கிடவே மாட்டான்.
ஆனா எனக்கு தேவன் முக்கியம், தேவன் வேணும், அவருக்குள்ள பெருகணும், அவர் காலை பிடிச்சுக்கிட்டு நிற்கணும், அவருக்காக வைராக்கியமா வாழணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இப்படி நின்னீங்கன்னா உங்க மேல கண்ணும் கருத்துமா இருப்பான். உங்க மேல யாரும் கண்ணும் கருத்துமா இல்லைன்னு நினைக்காதீங்க, பிசாசு இருக்கான். ஆமா, நீங்க வைராக்கியமா நின்னீங்கன்னா உங்க மேல யாரா இருப்பா? கண்ணும் கருத்துமா பிசாசு இருப்பான். அவன் யார் மேல தான் கண்ணு போடுறான்? யார் மேல தான் கண்ணா இருக்கான்? கண்ணே கருமமா இரு மாதிரி அவன் கருமமே கண்ணாயிரும் என்னவோ சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்க மேல அவன் எப்படி இருப்பான்? கண்ணும் கருத்துமா உங்களை பார்ப்பான். எதுக்கு பார்ப்பான்? எதுக்கு பார்ப்பான்? அல்லேலூயா. ஒருத்தன் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னுட்டாம்னா குறி வைக்கிற ஆள் யார் தான்? பிசாசு தான். உங்களை யார் தான் குறி வைப்பான்? வேடிக்கை பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டான். நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம்னா உங்களை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு அல்லேலூயா. 1 பேதுரு 1:7 வாசிங்க. 1 பேதுரு 1:7 வாசிங்க. புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. திராட்சரசம் கலப்படமாகாம, என்னது திராட்சரசம் கலப்படமாகாம, அந்த அடர்த்தி குறையாம, அதுல இருக்கிற தீவிரம் குறையாம வாழ்றவனை பிசாசு என்ன செய்வான்? கண்ணு போடத்தான் செய்வான். அநேகர் தண்ணீர் கலப்பா மாறிட்டாங்க. அநேகருடைய திராட்சரசம் என்ன கலந்துட்டு என்ன செஞ்சுக்கிட்டு, தண்ணி கலந்துட்டுனா அதனுடைய அடர்த்தி என்ன செஞ்சிடும்? அதனுடைய வீரியம் என்ன செஞ்சிடும்? அதுல இருக்கிற ருசி என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். அல்லேலூயா. ஆனா இந்த நிலைமையில இந்த 2026லயும் திராட்சரசம் கலப்படம் ஆகாம ஸ்தோத்திரம், தேவனுக்குள்ள அடர்த்திய ஆராதனையில ஒரு தீவிரம், சபைக்கு வருகிறதுல ஒரு தீவிரம், ஜபத்துல ஒரு தீவிரம், எல்லாவற்றில ஒரு தீவிரம் காமிக்காம பாருங்க, அவனை பார்த்துட்டு பிசாசு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவே. ஆனால் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் தங்கத்தை காட்டிலும் அதிக விலையேறப்பட்ட விசுவாசமானது என்ன செய்யப்படுமா? சோதிக்கப்படும். என்ன செய்யப்படுமா? கண்டிப்பா விசுவாசத்துக்கு என்ன உண்டு? சோதனை உண்டு. ஆனா இந்த சோதனைக்கு பின்னால உங்களுடைய கனம், உங்களுடைய புகழ்ச்சி, உங்களுடைய மேன்மை மிக அதிகமாயிருக்கும். அல்லேலூயா. இந்த சோதனைக்கு பின்னால ஸ்தோத்திரம், அவர் உங்களுக்கு என்ன முடிவை வச்சிருக்கிறார்? ஒரு மகிமையான முடிவை வைத்திருக்கிறார். இந்த சோதனைக்கு பின்னால கர்த்தர் ஒரு மகிமையான முடிவை என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். பலமான மகிமையை வச்சிருக்கிறார். பலத்த எழுப்புதலை வச்சிருக்கிறார். பலத்த கிரியைகளை கர்த்தர் இந்த சோதனைக்கு பின்பதாக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைச்சுக்கணும், சோதனை வருதா உங்களுடைய நேரம் வந்து விட்டது என்று அர்த்தம். அல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சோதனைக்கு மேல சோதனை வருதா? பாடுகளுக்கு மேல பாடுகள் வருகிறதா? நீங்க நினைச்சுக்கணும், கர்த்தருடைய நேரம் உங்க வாழ்க்கையில மகிமைப்பட அது வந்து விட்டது. இல்ல எனக்கு சோதனையே இல்லை பாஸ்டர், நாங்க ஜாலியா இருக்கோம், எங்களுக்கு என்ன இல்லை, சோதனையும் இல்லை வேதனையும் இல்லை. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா அடர்த்தி குறையாம, கலப்படமாகாம, சமரசமா போகாம நிக்கிற நிலைமையில நின்று கொண்டு வாழ்கிற உங்களுக்கு என்ன உண்டாகும்? சோதனை வரும். சோதனை வந்துட்டா நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய நேரம் வந்துட்டு. கையை தட்டி கர்த்தருடைய நேரம் வந்துட்டு, இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. அவர் நேரம் வந்துட்டு. தங்கச்சி சோதனை வருதா? அவருடைய நேரம் வந்துட்டு. பாருங்க பாருங்க, அவருடைய மகிமை வந்து விட்டது. ஹல்லேலூயா. இன்னும் தூதிப்பே, அவர் நேரம் வந்துட்டு. சகோதரியே, அவருடைய நேரம் வந்து விட்டது. இன்னும் அவர் பலமாய் மகிமைப்படுகிற நேரம் வந்துவிட்டது. இன்னும் துதிப்பே. அவர் உன் குடும்பத்தின் வழியாக பலமாய் மகிமைப்படுகிற ஒரு நேரம் வந்துவிட்டது. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே,
வருது பாஸ்டர். நான் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்லட்டா? சோதனை வருதா, அவர் நேரம் வந்துட்டுன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோதனை வருதா, அவர் மகிமையின் நேரம் வந்துட்டுன்னு அர்த்தம். எழுப்புதலின் நேரம் வந்துட்டுன்னு அர்த்தம். பாடு வருதா, ஆமே, படைத்தவர் வந்து விட்டார். ரிபல் கந்தனாதி அம்துரபலக உடபல் கமனாந்தி அதுரபலபா. அல்லேலூயா. உனக்கான எழுப்புதலின் நேரம் வந்துட்டு, உன்னை பயன்படுத்துகிற நேரம் வந்துட்டு, உன் மூலமா கர்த்தர் பூத்து குலுங்கி உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வந்து விட்டது. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற நாள் வந்து விட்டது. இல்ல பாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி அப்படிலாம் சோதனை ஒண்ணும் அல்லேலூயா. லாஸ்ட் வரை இப்படியே வண்டியை ஓட்டிக்கிட வேண்டியதான். பரலோக ராஜ்யம் பேருவிய. உங்களை அழைச்சதுக்கு ஆண்டவர் அதை கண்டிப்பாக என்ன செஞ்சு தான் ஆகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை அழைச்சதுக்கு கண்டிப்பாக உங்களை தோளில் ஏற்றி வச்சு கொண்டு போய் விட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களை அழைச்சதுக்கு பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு. ஆனால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்ன, அவர் நேரம் நம்ம வாழ்க்கையில் வரணும். எந்த நேரம் வரணும்? மகிமையின் நேரம் வரணும். எனக்கு மகிமையின் நேரம் வரணும் பாஸ்டர் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சோதனைக்கு பிற்பாடு இதுக்கு அதிக கனமுள்ளதாய், அதை வாசிங்க, அதை அந்த வரிய வாசிங்க. அழிந்து போகிற பொன் பொன்னை பார்க்கிலும் அதிக விளையாடப்பட்டது என்னது? விசுவாசம். அல்லேலூயா. இப்போ 2 கொரிந்தியர் 4:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:17. நன்றி அப்பா. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற அதி சீக்கிரத்தில் நீங்கும். என்ன சொல்றாரு? மிகவும் அதிகமான நித்திய கன உண்டாக்குகிறது. சொல்லுங்க, உண்டாக்குகிறது. சொல்லுங்க, உண்டாக்குகிறது. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள் அனுபவிக்கிற இந்த பாடுகள் உங்களுக்கு எதை உண்டு பண்ணுகிறது? அதிக அதிக நித்திய கன மகிமை உண்டு பண்ணுகிறது. இந்த பாடு உங்களை, இந்த பாடுகள் உங்களுக்கு எதை உண்டு பண்ணுது? நீங்க பாடுகளின் வழியா போகிறதுனால நீங்க பலவீனப்படல. புரிஞ்சுக்கணும். சோதனையின் வழியாக போகிறதுனால நான் என்ன செய்யப்படல? பலவீனப்படல. சோதனையின் வழியாக போகிறதுனால நான் பலவானாய் மாறுகிறேன். கையை தட்டி நான் பலவானாய் மாறுகிறேன். அதிக நித்திய கன மகிமை உடையவனாய் மாறுகிறேன். இந்த பாடுகள், இந்த லேசான உபத்திரவத்தின் வழியாக நான் போகிறதுனால ஏன் நான் பலவீனமாகவில்லை, பலன் கொள்ளுகிறேன். பலத்தின் மேல் பலன் கொள்ளுகிறேன். இந்த விசுவாச பரீட்சையில பலத்தின் மேல் பலன் கொள்ளுகிறேன். அப்ப சோதனையும் பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மளை இன்னும் பலவீனப்படுத்தல, இன்னும் பலன் கொள்ள செய்கிறது. இன்னும் நம்முடைய பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அவன் தான் கர்த்தருக்கு தேவை. இவன் தான் தேவனுக்குள் பலன் கொள்ளுகிற தேவ மனுஷன். அல்லேலூயா. இப்போ நீங்க யோபு 1:1 வாசிங்க. யோபு 1:1 வாசிங்க. சீக்கிரம் சீக்கிரம். நீங்க அநேக இருக்கு. யோபு என்ன பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். போதும். அல்லேலூயா. அவனை போல பூமியில் ஒருவனும், அது கீழே உள்ள வசனத்தை வாசிங்க டக்குன்னு கண்டுபிடிச்சு. அவனை போல பூமியில் ஒருவனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. யார் சாட்சி சொல்றா? பலமான சாட்சி. இது என்ன சாட்சி? பலமான உத்தமமான சாட்சி. யார் சொல்றா? கர்த்தரே சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு தான் சாட்சி கொடுப்பார்? யார் கர்த்தர் யாரை நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்வார்? சாட்சியை கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். ஆமே. இப்போ யார் மேல கண்ணு போட்டுட்டான் பிசாசு? யார் மேல? யோபு மேல கண்ணு போட்டுட்டான். யோபு யாரு? கர்த்தரை நம்புகிறவன் மாத்திரமல்ல, கர்த்தர் நம்புகிற மனிதன். இவன் கர்த்தரை நம்புறான். ஆனா அது மட்டும் இல்லை இவன் வாழ்க்கை.
இவனை யார் நம்புறா? கர்த்தர் நம்புகிறார். ஒரு பகுதி மட்டும் வாழக்கூடாது, 2 பகுதி இருக்கு. நம்ம கர்த்தரை நம்பணும், அவர் நம்மளை நம்பணும். அல்லேலூயா. ஆமா, இப்ப கண்ணு யார் மேல போட்டான்? ஆமே ஸ்தோத்திரம். நீங்க தீவிரமா கர்த்தரை தேடுனா அவன் உங்க மேல கண்ணு போடத்தான் செய்வான். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தீவிரமா ஆராதிச்சதுனால உங்களை குறி வச்சிட்டான். நீங்க தேவன்ட்ட பலன் கேட்டதுனால உங்களை என்ன செஞ்சிட்டான்? அழிக்க முடியாத மார்க்கரை வச்சு அண்டர்லைன் பண்ணிட்டான், குறி வச்சிட்டான், கண்ணு வச்சிட்டான். அவன் குறி வச்சிட்டா அடுத்து என்ன நடக்கும்? அட்டாக் தான் நடக்கும். என்ன பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தையை பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? அவன் குறி வச்சு அம்ப குறி வச்சா எதுக்கு வைக்கான்? அம்ப குறி வைக்கிறது எதுக்கு? அம்பு பார்த்ததே கிடையாதோ? திருன்னு ஏன் முழிக்கிய பாஸ்டர்? உங்களை பார்த்தா தான் எங்களுக்கு அம்பு மாதிரி தெரியுது. உங்களை பார்த்தா தான் எங்களுக்கு வாரம் படக்கு படக்குங்க என்னத்தை பேச போறாரோ. அம்பு மாதிரிலாம் இருக்காது. அம்பு, இந்த அம்பு வேற, இந்த அம்பு கிடையாது. அது ஏன்ட்ட இருக்கிறது அன்பு, அம்பு கிடையாது. அல்லேலூயா. அதனால இந்த அன்பை நம்புங்க. இப்ப பிசாசு என்ன செய்யறான்? குறி வைக்கிறான். குறி வச்சு யாரை குறி வச்சுட்டான்? யோபுவை குறி வச்சு அட்டாக் பண்ண. இப்போ பிசாசு சொல்றான், சும்மாவா உம ஆராதிக்கான், சும்மாவா உத்தமமா வாழ்றான், சுத்தி என்ன வச்சிருக்கிறாரு? வேலி போட்டு வச்சிருக்கிறாரு. அவன் ஜாலியா தானே இருப்பான். அல்லேலூயா. பிறகு உங்களை ஆராதிக்காம அவன் யாரை ஆராதிப்பான்? நீங்கள் என்ன அவனுக்கு நல்லா சம்பத்து 7 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் 15 பிள்ளைகள் கொடுத்து வச்சுருக்காரு. அப்புறம் அவர் உங்களை என்ன செய்ய தான் செய்வான்? வேலி அடைச்சி ஒருத்தனும் உள்ளே போக முடியாத அளவுக்கு வேலி அடைச்சி வச்சிருக்கிறீங்க. அப்போ அவன் நல்லா உங்களை ஆராதிக்க தான் செய்வான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாட்டே, மேலே கை வை, பிராணனை மட்டும் என்ன செய்யாத, பிராணனை மட்டும் எடுக்க உனக்கு அதிகாரம், என்ன வேண்டுமானாலும் செய். அல்லேலூயா. ஆமாம், என்ன வேண்டுமானாலும் அவனை சவால். யாருக்கு சவால்? யாருக்கு சவால்? ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் சவால். உள்ள யார் மாட்டிக்கிட்டா? நம்பலாமா உங்களை? ஆண்டவர் உங்களை நம்பி சவால் விடலாமா? உங்களை நம்பி சவால் விடலாமா? கோலியாத்தை வந்து சவால் விட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா ஆண்டவர் யாரை நம்பி சவால் விட்டாரு? ஏமாவன் வருவான்டா. அல்லேலூயா. அவன் உங்களையும் என்னையும் நம்பி கர்த்தர் என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆமை சோத்திரம். இப்போ ஆண்டவர் அவன் எல்லாத்தையும் அனுமதி கொடுத்துட்டாரு, பாடுகளுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு, அவன் பிள்ளைகளை எடுக்க அனுமதி கொடுத்துட்டாரு. ஆமை சோத்திரம். மனைவியை மட்டும் எடுக்கல, மற்ற எல்லாத்துக்கும் என்ன? அது ஏற்கனவே ஒரு பாடுதான். ஒரு ஜோக்குக்காக தான் சொன்னேன். அந்த பாடு ஏற்கனவே ஒரு பாடு. புருஷனுக்கு மனைவி பாடு, மனைவிக்கு புருஷன் பாடு. அதுக்கு மேல பிள்ளைய பெத்தா சொன்னா தொல்லைய பெத்து வச்சிருக்கிறேன் மாஸ்டர். நான் சும்மா ஜோக்குக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் சிரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் சிரிக்கும் போதே தெரியுது உங்கள் வீட்டம்மா உங்களுக்கு எவ்வளோ தொல்லையாக இருக்காங்கன்னு. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு தந்த கிஃப்ட் ஆண்டவர். சொல்லுங்கள், எனக்கு தந்த அப்பா அமைதி. சிரிக்கும் போது நல்லா சிரிச்சையில் மனைவி மாதிரிலாம் சொல்லுங்கள், எனக்கு ஆண்டவர் தந்த கிஃப்ட்டு. நல்ல சத்தமாக சொல்லுங்கள், கிஃப்ட்டு. கணவர் மாதிரிலாம் சொல்லுங்கள், மனைவி எனக்கு கிடைத்த சொல்லுங்க. ராப்பு நீ சொல்லிடாத, உனக்கு இனிமேல் தான் கிடைக்கும். யாப்பேசு சேக்கேஸ்லாம் இப்பவுமே என்ன செஞ்சிடாதீங்க, எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிடாதீங்க, நாசமாக போயிடும் பேரு. அல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்சவங்களாம் சொல்லுங்கய்யா. நீங்கள் தானியல் பிரதர் சொல்லுங்க. யாரு? என் மனைவி எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. பெரிய கிஃப்ட். ஐயா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஐயா. பெரிய கிஃப்ட். ஆமா ஆமா சொல்லிதான் ஆகணும் பாஸ்டர், வேற வேலை. உண்மையா செல்லமணி சிஸ்டர் அவங்களுக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட். அல்லேலூயா. அது மாதிரி மனைவி எங்க தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்கவே கிடைக்காது. செபிக்கிற நல்ல மனுஷி. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்ப எல்லாத்தையும் கையை செஞ்சுட்டான், எல்லாத்தையும் கைய வச்சுட்டான். அல்லேலூயா. எதை கையை வச்சுட்டாலும் சொல்றாரு. ஆமா, வசனத்தை கடைசி 2 வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை. நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார். ஆராதனையே அப்பா எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஆராதனை எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே,
இன்னும் இதுதான் ஆராதனை, இதுதான் மகிமையின் ஆராதனை. ஆமே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே. இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. மனசு உடைஞ்சிட்டு, இருதய சுக்குநூறா உடைஞ்சிட்டு, எல்லாமே உடைஞ்சிட்டு, யார்ட்ட? யோபுட்ட. மனசுலாம் சுக்கு நூறா உடைஞ்சு ஒரே நாள்ல தலைகீழா போயிட்டு எல்லாமே. ஆனா ஒண்ணு மட்டும் மாறவே இல்லை. கீப் பிளேயிங். ஆமே, வாசிக்கிட்டே இருங்க. ஒண்ணு மட்டும் மாறவே இல்லை. யோபு கிட்ட இருந்த குணம் மட்டும் மாறவே இல்லை. யோபு கிட்ட இருந்த சுவாபம் மட்டும் மாறவே இல்லை. யோபு கிட்ட இருந்த ஆராதனை மட்டும் மாறவே. இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை இந்த வேதத்தில் யாராவது செஞ்சிருக்க முடியுமா? கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா. இது இவன் தாயா, இவனை கர்த்தர் நம்புவாரு. ரபகந்தனாது யம்புரவலவ. இதுதான் ஆராதனை, இதுதான் ஆராதனை, இதுதான் ஆராதனை. கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மொத ஆராதனை எப்படி வருது பாருங்க. பாடுகள் மத்தியில மொத ஆராதனை எப்படி வருது? குணத்தை உடைக்க முடியல பிசாசால. மனசு உடைஞ்சது, இருதயம் உடைஞ்சது. இப்படி நடந்துட்டு, இப்படி சம்பவிச்சுட்டு, ஏன் இப்படி நடந்தது? மனசுல குழப்பம் எல்லாம் இருந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் உடையவில்லை. கடைசி வசனம் சொல்லுது, அவன் தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரு வார்த்தை கூட பேசல. நான் பிறந்தது வேஸ்ட், என் அப்பா கற்பத்தில் பிறந்தது வேஸ்ட், என் நாள் ஒண்ணு, நான் பிறந்த ஒரு நாள் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. புலம்புறாரு மனுஷன், திக்கிக்கிறாரு மனுஷன். ஆனா ஒண்ணு மட்டும் செய்யலையா? ஆண்டவர் மேல எந்த கசப்பும் இல்லை, ஆண்டவர் மேல எந்த துக்கமும் இல்லை, ஆண்டவர் மேல எந்த குறையும் இல்லவே. அல்லேலூயா. இப்ப பிசாசு பார்க்கிறான், எல்லாத்தையும் கை வச்சேன், ஆனா எது மேல மட்டும் நான் கை வைக்க முடியல, எது மேல மட்டும் கை வைக்க முடியல. இவன் ஆண்டவர் மேல இருக்கிற பசி, ஆண்டவர் மேல இருக்கிற தாகம், ஆண்டவர் மேல இருக்கிற வாஞ்சை, ஆண்டவர் மேல இருக்கிற வெறி, ஆண்டவர் மேல அந்த குணம், அந்த ஆராதிக்கிற குணம், அந்த உத்தம குணம், அந்த விசுவாசம் என்கிற குணத்தை கை வைக்கவே பிசாசால. தேவனுக்குள் நீங்கள் பலன் கொள்வீர்கள், ஆனால் பிசாசு உங்க மேல கை வைக்கவே முடியாது. உங்க சூழ்நிலை மேல கை வைக்கலாம், உங்க மனச அவனால கை வைக்கவே. நல்ல ஆண்டவரை கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த சாமி என்ன செஞ்சிட்டு, இந்த ஆண்டவர் அண்ணானுக்கு எனக்கு என்ன செஞ்சிட்டாரு சொல்லவே இல்லை. கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாதவைகளையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். அவர் துருவ நட்சத்திரங்களை உண்டு பண்ணுகிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். பவுலுடைய ஊழியத்தில் பெற்ற நன்மையை விட பெற்ற கஷ்டம் தான் அவர் அதிகம். ஆனா அவர் சொல்றார், நான் ஆராதிக்கிறவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பது அறிந்திருக்கிறேன். திராட்சை ரசத்துல கொஞ்சம் கூட அடர்த்தி குறையவே 100க்கு 100 அப்படியே ருசி இருக்கிறது. அதே ஆராதனை, அந்த ஆராதனையில என்ன இல்ல, ருசி குறையவே. ஆலயத்துக்கு வர்றதுக்கு ருசி குறையவே இல்லவே. ஐ நோ ஹூ யூ ஆர். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. சொல்ல முடியுமா? பாடுகள் மத்தியில உங்களால சொல்ல முடியுமா? இழக்க கூடாதவங்களை இழந்த பிறகு நீங்க இந்த வார்த்தையை உங்களால சொல்ல, புயலின் நடுவில் இதை உங்களால சொல்ல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர்கிட்ட நான் அப்போ சாதி கேட்பேன், ஆண்டவரே சில நேரம் முறுமுறுத்துட்டம்பா, சில நேரம் ஆராதிக்காம விட்டுட்டம்பா, சில நேரம் ஆலயத்துக்கு போகாம விட்டுட்டம்பா, சில நேரம் பைபிளை தூக்காம விட்டுட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா. அந்த முறுமுறுப்பை மன்னிச்சிருங்க, அந்த முறுமுறுப்பை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சாரி கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஒரு வார்த்தை கேளுங்களேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா. எப்ப இவ்வளவு பெரிய மன்னிப்பை நான் கேட்டதே இல்லை. உண்மையா சொல்லுங்க, ஆண்டவரே என்ன செஞ்சிருங்கப்பா, என்ன செஞ்சிருங்கப்பா. அல்லேலூயா. அப்ப சத்ருவுக்கு எதுதான் எரிச்சலை கொண்டு வருது? இவன் யார் மேல தாகமா இருக்கான், இவன் யார் மேல பசியா இருக்கான், இவன் யார் மேல ஆமே சோத்திரம், ஆமே சோத்திரம் தீவிரமா இருக்கான். அது யாருக்கு எரிச்சலை கொண்டு வருது? சத்ருவுக்கு எரிச்சலை கொண்டு வருகிறது. இந்த சாமி என்ன செஞ்சாலும் இவன் முறுமுறுக்கவே, இந்த ஆண்டவர் என்ன பண்ணினாலும் இவன் முறுமுறுக்கவே. இவன் பலத்தின் மேல பலன்லாம் என்ன செய்கிறான்?
அடைகிறான் என்று எரிச்சல் படுகிறார். இப்போ உங்களுக்கு ஒரு எரிச்சல் வருது 12 ஆயிரத்துல, உங்களுக்கு எரிச்சல் வருதான்னு கேளுங்க. ஆண்டவர் மேல எரிச்சல் வருது வெளியே பாஸ்டர், உங்க மேல எங்களுக்கு எரிச்சலா வருது. உங்களுக்கு பிரசங்கமே கிடைக்கலையாக்கும். இன்னும் தூதிப்பே, இன்னும் எரிச்சல் வரும், இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் தூதிப்பே. நீ இப்படி ஆராதிச்சா உன் மேல எரிச்சல் வரத்தான் செய்யும். இன்னும் தூதிப்பே, அல்லேலூயா. நீ இப்படி ஆராதிச்சா பிசாசுக்கு எரிச்சல் வருமா வராதா? இவனுக்கு ஒரு பாட கொடுத்தா இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? பாட்டு பாடிக்கலாம். பாட அனுமதிச்சா இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? பாட்டு பாடிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிங்க. யோபு 23:8. யோபு 23வது அதிகாரம். நான் முன்னால போனாலும் அவர் இல்லை, பின்னால போனாலும் அவரை என்ன செய்ய முடியல, காணோம். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை நான் என்ன செய்யல, காணேன். வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு என்ன செஞ்சிருக்கிறார், ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. முன்னால பார்க்கிறேன் அவர் இல்ல, பின்னால பார்க்கிறேன் அவரு இல்ல, வலது பக்கத்துல பார்க்கிறேன் இல்ல, இடது பக்கத்துல பார்க்கிறேன் இல்ல. அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஒளிஞ்சுக்கிட்டு ஒளிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அடுத்து அவர் சொல்லுகிறார், என்னால அவர் என்ன செய்ய முடியல. இது பெரிய விஷ பரீட்சையா இருக்கு. இது என்ன பரீட்சை? விஷ பரீட்சை இல்ல, விசுவாச பரீட்சை. சில நேரம் நம்ம சொல்றோம், இது என்னடா பெரிய விஷ பரீட்சையா? அல்லேலூயா. குடும்பத்தை எனக்கு விரோதமா ஆண்டவர் திருப்பி விட்டுட்டாரு. பெரிய விஷ பரீட்சை இல்ல, இது விசுவாச பரீட்சை. ஆண்டவர் சொல்றாரு, யோபு சொல்றான், நான் அவரை என்ன செய்ய முடியவில்லை, பார்க்க 4 திசையிலும் பார்க்கிறேன், அவரை என்னால பார்க்க முடியவே. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் அவர் என்னை, நான் போகும் வழிய அவர், நீ அவரை பார்க்க முடியல உண்மைதான். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அவர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கையை தட்டுங்க. அவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னால அவரை பார்க்க முடியலங்கிறது அல்ல, அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசம் உன்னை விட்டு போக கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. யோபு சொல்றான், எந்த பக்கமும் அவரை தேடியும் பார்க்க முடியல, ஆனா எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என் அசைவை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் கண்ணீரை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் போகிற பாதையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் அடைந்திருக்கிற இந்த பாடுகளை அவர் யெகோவா ஈரே பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த எல்ரோயி அதை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அவர் தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, ஆமே, என்ன பார்த்தாதான் நீ என்ன ஆராதிப்பியா? என்ன பார்த்தாதான் நீ என்ன ஆராதிப்பியா? இல்லப்பா, என்ன நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர், அதற்காக உங்களை ஆராதிக்கிறேன். என் நடைய பார்க்கிறீங்க, என் குடும்பத்தை பார்க்கிறீங்க, என் ஆராதனையை பார்க்கிறீங்க, நான் வசனத்தை கேட்கிறத பார்க்கிறீங்க, நான் வாசிக்கிறத பார்க்கிறீங்க, நான் ஜெபிக்கிறத பார்க்கிறீங்க. அந்த விசுவாசம் போதும். நான் என்ன அவர் பார்க்கிறார், அது போதும். நான் அவரை பார்க்கிறேன் இல்ல, அவர் என்ன பார்க்கிறார், அவர் என் விசுவாசத்தை பார்க்கிறார், அது எனக்கு போதும். அவர் என்னை புடமிட்ட பின், அவர் என்னை சோதித்த பின் என்ன பொன்னாக விளங்க செய்வார். அல்லேலூயா.
என் கண்ணுக்கு அவர் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. என் கண்ணுக்கு அவர் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பலன் கொள்ளுகிறவன் பாக்கியவானவன், பாக்கியவானவன். நல்ல கையை தட்டி ஆராதிங்க, ஆராதிங்க, ஆராதிங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். பாருங்க, பாருங்க, பாருமா. ஹல்லேலூயா. ஆமே. என் கண்ணுக்கு அவர் தெரியணும் அவசியம் இல்லை. என் கண்ணுக்கு அவர் தெரியணும்னு அவசியம் இல்லை. அவர் கண்ணுக்கு நான் தெரிகிறேன். அவர் கண்ணுல நான் இருக்கிறேன். அவர் என்ன கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கிறாரு. இன்னும் தூதி பாருங்க, பாருங்க. இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆமே, இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர் இப்ப நான் ஆராதிக்கிறதையும் பார்க்கிறார். என்ன சுத்தி சுத்தி பார்க்கிறேன், என் பாதையில யார காணும்? ஆண்டவரே காணும். அவர் இருக்கிறாரா தெரியல. அடுத்து சொல்றார், ஆனாலும் நான் போகிற வழி அவர் பார்க்கிறார், பார்க்கிறாரு. என் கண்ணுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லைங்க. என் கண்ணுக்கு அவர் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அவர் கண்ணுக்குள்ள நான் இருக்கிறேன். அவர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் மட்டும் ஒன்ன விட்டு என்ன செய்யக்கூடாது. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் என்ன செய்வார்? பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன். நான் போகும் பாதை அவர் என்ன செஞ்சிருக்கிறார். இது போதுமா போதாதா? இந்த விசுவாசம் போதுமா? இதுக்கு பேர் தாங்க விசுவாசம். இதுக்கு பேர் தான் விசுவாசம். இதுதான் பவுல் சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை. என்ன அவர் அறிஞ்சிருக்கிறார், என்ன அவர் அறிஞ்சிருக்கிறார், என்ன அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பாஸ்டர் தோமாவை பார்த்து சொல்றாரு, எடா கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் தாண்டா பாக்கியவா. அவனை தாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை தாண்டா நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல தான் யோபுவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவனாய் 4 தலைமுறைக்கு ஆசீர்வாதமா என்ன செய்யறாரு? மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஏன் இதை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஏன் இந்த சோதனையின் பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா, ஆண்டவர் ஒரு இடத்தை உங்களுக்கு குறிச்சு வச்சிருக்கிறார். நீங்க இப்ப இருக்கிற இடம் அவர் குறிச்ச இடம் இல்லை. இப்ப பிரசங்கம்லாம் கொஞ்சம் கவனமா பேச வேண்டியதா இருக்கு. என்கிட்ட ஒரு சகோதரி பேசினாங்க. என்னன்னா, பாஸ்டர் நீங்க தானே பேசுனீங்க, சொன்னீங்க என் ஆபிரகாம் தேசத்துக்கு, காண்பிக்கிற தேசத்துக்கு போனேன், அதனால தான் அந்த சபைக்கு போனேங்க. நடந்தது, என் மனைவி சாட்சி. நான் ஆராதனையில தீர்க்க தரிசனமா என்ன சொன்னேன்? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அந்த சகோதரி ஆண்டு சொல்லுது, நீங்க தானே பாஸ்டர் தீர்க்க தரிசனமா சொன்னீங்க. அட சண்டால பாவி, என்ன சொல்லுது? நான் ஏன் காண்பிக்கிற என் தேசத்துக்கு நான் போயிட்டேன். ஏம்மா அப்ப நீ இந்த தேசத்துல நரகத்துல ஏமா இருக்க? அதனால பிரசங்கத்தை பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார்னு சில பேர் என்ன புரிஞ்சுக்கிடுவாங்க, ஆண்டவர் இந்த சபையில நம்மளை இருக்க சொல்லல, வேற எங்கேயோ கொண்டு போ. கொன்னுருவேன். இங்க இருக்கணும் இருந்தா இங்கதான் வைப்பாரு கர்த்தர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மோசமான ஆளு நம்ம பாஸ்டர். சொல்லுங்க சொல்லுங்க, மோசமா ஆளு. அல்லேலூயா. அப்ப இருக்க வேண்டிய இடத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மள அவர் குறிச்சு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மள அந்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போவார். நான் தான் சொன்னேன், புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில் தீர்க்க தரிசனமா நம்மளை கர்த்தர் நடத்துறாருன்னா, கர்த்தரே நம்மளை நகர்த்தி கொண்டு போறாருன்னா அவர் நம்மளை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். அவர் நகர்த்துறாருன்னா நம்மளை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். இந்த பாதையில நடத்துறாருன்னா அடுத்து படிகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். நீ உயர எழும்பக்கூடிய படிகள் வர போகிறது. அல்லேலூயா.
நீங்க கர்த்தர் நடத்துறபடியே நடந்தீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ உலகம் வேண்டாம், எனக்கு அவரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு, எனக்கு என்ன தேவையில்லை, உலகம் தேவையில்லை, எனக்கு யார் தான் பிரியம், எனக்கு யார் தான் பிரியம், என் ஆண்டவர் தான் எனக்கு பிரியம், வாஞ்ச ஆராதனை தான் பிரியம், ஜெபம் தான் பிரியம். இப்படியே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம், நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன், திரும்பி பார்க்கவே. உலகம் என்னை இழுத்தாலும், பிசாசு என்னை ஈர்த்தாலும் இழுத்தாலும் நான் திரும்பி பார்க்கவே, சொல்லுங்க, திரும்பி பார்க்கவே மாட்டேன். இப்படிலாம் வாழ்ந்தா பிசாசு உங்களை சும்மா விடுவானா? நான் திரும்பியே பார்க்க மாட்டேன், ஆண்டவரை மட்டும் தான் பார்த்து ஓடுவேன். எனக்கு அவர் தான் எல்லா சந்தோஷம், சமாதானம், தயவு எல்லாமே. யார் தான்? எல்லாமே ஆண்டவர் தான். அப்படின்னு சொன்னா ஆமே, ரீல்ஸ் வேணுமா, ஆண்டவர் வேணுமா? எனக்கு யார் தான் வேணும்? சினிமா வேணுமா, நாடகம் வேணுமா, ஆமே ஸ்தோத்திரம், T20 கிரிக்கெட் வேணுமா, ஆமே ஸ்தோத்திரம், அது வேணுமா, இது வேணுமானா எனக்கு யார் தான் வேணும்? நான் போன வாரம் ஒரு பிரதர் ஏன் வரல, நான் வந்து ஒரு மேட்சுக்கு போயிட்டேன். என்ன போயிட்டாராம்? இல்லை, மேட்சுக்கு போயிட்டார். என்ன மேட்சுக்கு போயிட்டாரா, என்ன மேட்சுக்கு போனாரா அவருக்கு தான் தெரியும். லூயா. மேட்சுக்கு போகிற ஆள்கிட்ட மேட்சுக்கு என்ன செய்யட்டும், போகட்டும். அடக்கம் பண்ணுகிறவர்கள் அடக்கம் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு, சொல்லுங்க, அடக்கம் பண்ணுகிற வேலையை பண்ணிக்கிட்டு நம்ம உயிர்ப்பிக்கிற வேலையை பார்ப்போம். வாருங்கள், கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க அழைக்கிறார். எல்லாம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் இப்படி திரும்பி பார்க்காம ஆண்டவர் தான் வேணும்னு அவரை பார்த்து ஓடுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல சரவெடி, ஆமாம், குண்டு, டைம் மாமு இதெல்லாம் வைப்பான் உங்களுக்கு. யார் வேண்டான்னு சொன்னால், உலகம் வேண்டாம், பிசாசுக்குரிய காரியங்கள் வேண்டாம், இந்தான்னு கூப்பிட்டு கொடுப்பான். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு யார் தான் வேணும்? இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பாம்பு வைப்பான்? டைம் பாம்பு வைப்பான். டைமுக்கு வெடிக்கிற பாம்பு, அதுதான் டைம் பாம்பு. அவ்வளோ நேரம் நம்ம மனைவி சும்மா இருப்பா. நம்ம ஆண்டவருக்காக உண்மையாக வாழும்போது மனைவி மூலமாக டைமுக்கு என்ன வெடிக்கும்? பாம், பட்டார்னு வெடிக்கும். நீ உலகம் வேண்டான்னு சொல்கிறேன், இப்போ வார் உன் மனைவி என்ன பாடுபடுத்துதன் பாரு. நீ உலகம் வேண்டான்னு சொல்கிற, உன் பிள்ளை என்ன பாடுபடுத்துதன்னு. நான் வேண்டானே, வா வீட்டுக்கு வா. உன் கணவரை பாம் டைம் பாம்பை வச்சிருக்கேன் வீட்டில், பட்டார்னு வெடிக்கும் பாருங்க. எத்தனை பேருக்கு அப்படி வெடிச்சிருக்கு? மனசுக்குள்ளே கை தூக்கி இருக்கிய. கர்த்தர் சொல்றார், இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தம் என்னுடையது. அவன் ஒன்ன அட்டாக் பண்ணல, எனக்காக நிக்கிற ஒன்ன அட்டாக் பண்ணல, என்ன அட்டாக் பண்றான். அவனுக்காக நீங்க நின்னீங்கன்னா பிசாசு யார் அட்டாக் பண்றான்னு அர்த்தம். அப்ப சொல்லுவார் கர்த்தர், இந்த யுத்தம் என்னுடையது. நீங்க சொல்லுவீங்க, நான் அப்படித்தான்டா துதிப்பேன். நீ டைம் பாம்பு வச்சாலும், அணுகுண்டு வச்சாலும், பெரிய பெரிய பாம்பு வச்சாலும் நான் யாரை தான் துதிப்பேன். நீ என்ன பாம்புனாலும் வச்சுக்கோப்பா, நீ என்ன பாம்பு, நீ அதில் ஸ்பெஷலிஸ்ட், அதனால என்ன பாம்புனாலும் வைங்க. ஆனால் நான் என்ன தான் செய்வேன்? துதிப்பேன், ஆராதிப்பேன், பாடுவேன், மகிமைப்படுத்துவேன், ஆலயத்துக்கு போவேன். நான் அப்படி தான் போவேன். நீங்கள் வர சரியில்லை, நான் மாலையிலும் ஒரு ஆராதனை வைங்க. நீங்கள் வச்சிங்க, 2 ஆராதனை வச்சிங்க, மாலையிலும் ஒரு ஆராதனையை வச்சிங்க. இப்போ பிசாசு என்ன கேட்பீங்க? நீ ஒரு ஆராதனை டைம் பாம்பு வச்சு நான் ஆராதனைக்கு போக மாட்டேன்னு நினைக்கியோ, நான் 2 ஆராதனைக்கும் போவேன். பாஸ்டர் எவ்வளோ அழகா 2 ஆராதனைக்கு கூப்பிடுறாரு பாரு. லூயா. நீ நான் ஆராதனைக்கு போகக்கூடாதுன்னு தானே இந்த டைம் பாம்பை வச்சேன். ஆனால் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? 2 ஆராதனைக்கு போக போகிறேன். என்னடா பண்ணுவேன்? சொல்லுங்க, என்னடா பண்ணுவேன்? அவன் இவ்வளோ அழகாக கேட்டால் நம்ம ஆளுப்பாவேன், அவன் சொல்ல மாட்டான்னு தெரியும் அவனுக்கு. லூயா. எனக்கு பசங்க விளங்குதா? விளங்குற மாதிரி முகத்தை வைங்க. எப்படி பாஸ்டர் 12:30 தாண்டோன்னு எங்களுக்கு விளங்கவே விளங்காத பிரசங்கத்தை 12:30க்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னைக்காவது எனக்கு புது வருஷ தீர்மானத்தை என்னால் கடைபிடிக்க முடியலை. நான் உங்ககிட்ட மாட்டிட்டேனா அல்லது நீங்கள் என்கிட்ட மாட்டிட்டீங்கன்னு தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, நீங்கள் தான் என்கிட்ட மாட்டிருக்கீங்க. இது எழுப்புதல் சபை, அப்படி தான் இருக்கும். டைமெல்லாம் பார்க்காதீங்க. அம்மா ராசாத்திகளா, அல்லேலூயா. எனக்கு விசுவாசியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மனுஷன்ட்ட ஊழியக்காரன்ட்ட இருக்கிறதே பெரிய விஷயம். நான் ஊழியக்காரன் மட்டும் தரிசனத்தை தந்திருக்கிறார், அதனால என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
அல்லேலூயா. கூட நிறைய அப்பத்தை சாப்பிட்டுட்டு மீது எத்தனை கூட இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்ற நான் தான் ஜீவன் உள்ள அப்போ அப்படின்னு சொன்னோன்னே ஆமே சோத்திரம் 12 பேர் தான் மிச்சம் இருந்தான். மற்றவன்லாம் ஓடிட்டான். எதை பற்றி பேசும்போது, தரிசனத்தை பற்றி பேசும்போது, மற்றவன்லாம் சாப்பாட்டை பற்றி பேசும்போது குமிஞ்சுது கூட்டம். சாப்பாடு போடுற சபையெல்லாம் கூட்டம் குமியத்தான் செய்யும். அல்லேலூயா. அதனால அவங்க சாப்பாடு போடுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லது. வசதி இதுக்கு மாராசம் போடுறான். அல்லேலூயா. ஆனால் தரிசனத்தை பற்றி பேசினா கூட்டம் கூடாது. நான் தான் ஜீவாப்போ, வானத்திலிருந்து இறங்கின நான் தான் ஜீவாப்போ, ஏன் ரத்தத்தை பானம் பண்ணாதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் சொன்னா ஒருத்தனும் இவர் போதிக்கிறது கடினமான உபதேசம். யாரை இவன் கேட்பா? பேட்டான் எல்லாம் பேட்டான் 12 பேர் மட்டும் மிச்சமா இருக்கிறான். அவனும் கேட்கான். ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்கிறாரு, எப்பா நீங்களும் என்னை விட்டு போக, மத்திய 6 வாசிக்கணும், நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே உங்க விட்டு எங்கப்பா போவோம், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது அப்படிங்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றா, நீனும் போனாலும் போ, நான் தரிசனம் பெற்றவன், தனிச்ச நாள் நிற்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாஸ்டரை விட்டு யாருனாலும் போகலாம். சொல்லுங்க, பாஸ்டரை விட்டு சபையை விட்டு யாருனாலும் போகலாம். அவர் தரிசனம் உள்ள ஆளு, அவர் நிற்கத்தான் செய்வார். அவரே சொல்லிட்டா நம்ம போயிடுவோம் அப்படின்னு போயிடாதீங்க. இப்ப ஆண்டவருக்கு என்ன தைரியம்னா, டே நான் தரிசனம் பெற்றவன்டா, என்ன கர்த்தர் ஒரு தரிசனத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், என்ன அழைச்சிருக்கிறார், அதனால என்ன செய்ய மாட்டேன், எதற்கும் நான் தனித்து நிற்பேன். சொல்லுங்க, தனித்து நிற்பேன். ஆண்டவருக்காக என்ன செய்வேன், தனித்து. லூயா அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் கண்ணீரோடு ஆராதிக்கிற வாய்ப்பு இந்த பூமியில தான் இருக்கு. அவரை கண்ணீரோடு ஆராதிக்கிற வாய்ப்பு பரலோகத்தில் கிடையாது. பரலோகத்தில் கிடையாது. கண்ணீரோட எங்க ஆராதிக்கலாம், பூமியில அவர் ஆராதிக்கலாம். கண்ணீரை வடிச்சு எங்க ஆராதிக்கலாம், பூமியில. அவருக்காக பூமியில தான் பாடு அனுபவிக்க முடியும். பரலோகத்தில் அனுபவிக்க முடியுமா? பரலோகத்தில் எவனாவது பாடு அனுபவிப்பானா? அப்ப பூமியில தான் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறோம், இந்த பாட அவருக்காக அனுபவிக்க கர்த்தர் எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். நல்ல பிரசங்கம் போ, நல்ல பிரசங்கம். அவருக்காக பாடுகளை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அவரை கண்ணீரோடு ஆராதிக்கிற வாய்ப்பை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னும் தூதிப்பே, இன்னும் போட், ஆமென், இன்னும் உம்மை ஆமென், 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 இன்னும் தூதிப்பே. இன்னைக்கு குழப்புறேன், இந்த பீட்டு குழம்புது. அல்லேலூயா. இப்போ நான் ஒன்று முன்னப்பட்டு சொல்லி முடிச்சிருட்டா, வாட்சே ஆஃப் ஆயிட்டு, அதே ஆஃப் ஆயிட்டு. நீ இனிமேல் டைம்லாம் காமிக்க மாட்டேன்னு அதே ஆஃப் ஆயிட்டு, சார்ஜ் இல்லாமல். அல்லேலூயா. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம். இந்த மனுஷன் நம்மளை பாடாப்படுத்துறாங்க. 6வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். குமாரர் குமாரத்திக்கு நிமித்தம் மன கிளேசமாய், பிள்ளைய மட்டும் ஏதாவது சொல்லிட்டேரு பாஸ்டரு, என் பிள்ளைய மட்டும் ஏதாவது சொல்லிட்டேரு, எதை எடுத்துருவேன் கையில, ரத்தம் துடிக்கு. பிள்ளைய கைய வச்சோன்னு என்ன துடிக்கு. இங்க தாவீதுக்கு விரோதமா எதுக்கு கல்லெறிய நின்னாங்க? குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு மவா ஏண்ட வந்து சொன்னா, நீங்க மட்டும் எங்களை அடிச்சீங்கன்னா எங்க அம்மா அப்பா சேர்ந்து உங்களை மாத்திருவாங்கன்னா. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எங்களை நீங்க அடிச்சீங்கன்னா எங்க அம்மா அப்பா சேர்ந்து உங்களை என்ன செஞ்சிருவாரு போல. எனக்கு சிரிப்பா வந்தது. அடே அப்பா, குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் பாஸ்டரை என்ன செய்ய நிற்கான் ஒவ்வொருத்தனும். பிள்ளை என்னமும் செய்வான், உனக்கு என்ன, கொன்னுருவேன். உன் பிள்ளை இஷ்டத்துக்கு அலைவா நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கீங்களோ? விளக்கமாத்தால் அடிக்க மாட்டேன், வசனத்தால் அடிப்பேன். அல்லேலூயா. நான் இன்னும் ஒரிஜினலா நடந்துக்கல. ஒரிஜினல் பெந்தைக்கோஸ்தே பாஸ்டர் இன்னும் வெளியே வரல. அல்லேலூயா. எங்க ஆவிக்குரிய தகப்பன் என்ன போட்டா அடிச்சா அடியலாம். அதுல 1% உங்களை அடிச்சிருந்தவன் இன்னைக்கு என்னைக்கோ என்ன கல்லெறிஞ்சு கொண்டிருப்பிய.
அல்லேலூயா. இந்த குமாரர் குமாரத்திகளை மட்டும் பேசினா பெற்றவங்களுக்கு என்ன வருது? ரத்தம் கொதிச்சிருது. அப்பதான் அந்நிய பாஷெல்லாம் வந்துடுது. என் பிள்ளைக்கு நீ என்ன புத்தி சொல்ற? நாசமா போயிருவான். போதகன் புத்தி சொல்லனா பிள்ளை என்ன செஞ்சிடும்? நாசம். ஐயோ போதகத்தை, உங்களுக்கு வேற பிரசங்கமே கிடைக்கலையா பாஸ்டர்? குமாரர் என் வசனம் வேற டக்குன்னு கண்ணில் அமிட்டுட்டு பிள்ளைகளை கண்டிக்கலாமா பாஸ்டரு? பெத்தவங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் செயல இருந்து சத்தம் வர மாட்டேங்குது. ஏன்னா ரத்தம் இல்லை, சத்தம் வராது. மவனை கேடுங்கட்டு போறான். மவளை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது. இந்த ஆம்பளை தகப்பன்மாருக்கு யாரதான் ரொம்ப பிடிக்கி பிள்ளைகளை சொன்னா என்ன செஞ்சிருது? ரத்தம். சத்தம் போடக்கூடாது, ரத்தம் துடிச்சிரு. நான் உங்களெல்லாம் சொல்லவே இல்லை, தாவீதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தாவீதை கல்லை கொண்டு என்ன செய்யலாம்? எரிய ஒவ்வொருத்தனும் நிற்கான். எதனால? குமாரத்தின் நிமித்தம் நிற்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகவும் நெருக்கப்பட்டான். யாரு? மிகவும் யார் நெருக்கப்பட்டா? அல்லேலூயா. அதே மாதிரி தான் 1 சாமுவேல்ல வாசிக்கிறோம். 1 சாமுவேல்ல நாபால் என்ன சொல்றான்? நாபால் 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் அவன் யாரு? அவன் இந்த நாளில் தன் எஜமானனை விட்டு ஓடுகிற அநேக வேலைக்காரர்கள் உண்டே என்று நாபால் யாரை பத்தி பேசுறான்? ஆமை. அது எத்தனாவது வசனம்? தாவீது என்பவன் யார்? அல்லேலூயா. இப்போ தாவீதை தெரியாதவன் இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தனுமே கிடையவே கிடையாது. ஏன்னா கோலியாத்தை கொன்ற விஷயம் எல்லா சமஸ்த இஸ்ரவேலுக்கும். அது மட்டும் இல்ல, நாபாலுடைய ஆடை பாதுகாப்பதற்கு யார் உதவி செஞ்சா? தாவீதினுடைய ஆடு மேய்க்கிறவர்கள், வேலைக்காரங்க உதவி செஞ்சாங்க. இது எல்லாருக்கும், யாருக்கும்? நாபாலுக்கும் என்ன செய்யும்? ஆனா இப்ப சொல்றான் தாவீதை பார்த்து, தாவீதுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றான், தாவீது என்பவன் யாருப்பா? என்னால எப்படி மட்டமா பேசுறான் பாருங்க. ஒரு நாள் என்னுடைய மனைவி பாருங்க, ஆமை சோத்து நம்ம சபைக்கு வந்தவங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த குண்டா இருக்கும்ல அந்த பொம்பளை தானே அப்படின்னு பாஸ்டர்மா பத்து பேசினாங்க. அது யாரு? அவங்க யாரு இல்லையா, நம்ம பாஸ்டர்மா. அவங்க குண்டா இருக்கும் பாருங்க, அந்த பாஸ்டர்மா தானே. பாஸ்டர்மான்னு கூட சொல்லல, குண்டா இருக்கிற அந்த பொம்பளை தானே. அல்லேலூயா. யார் பேசுறா? கூட இருக்கிறவனே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. அந்த பாஸ்டரா எனக்கு என்ன செய்யாது? தெரியவே. அந்த ஆளா எனக்கு தெரியவே தெரியாது. அவர் அந்த விசுவாசியா எனக்கு தெரியவே. ஆனா இத்தனை வருஷம் அந்யோன்யமா பழகின ஒரு ஆளு. ஆனா என்ன செய்யறாங்க? அவர்களை எங்களுக்கு யாருன்னு தெரியாது. அல்லேலூயா. யாருக்கெனவே தாவீதுக்கு வலி தாங்க முடியல. இப்ப இந்த வார்த்தையை சொன்னோடனே கூட கொஞ்சம் வலி வந்துட்டு. யாருக்கு? தாவீதுக்கு ரெட்டிப்பான வலி. என்ன செஞ்சுட்டு? ரெட்டிப்பான வலி. அல்லேலூயா. யாருக்கெனவே வந்த வலியவே தாங்க முடியல. இதை காட்டிலும் நாபால் சொன்ன உடனே அதை காட்டிலும் யாருக்கு வலி வந்துட்டு? தாவீதுக்குள்ள வலி. யாருக்கனே கல்ல கொண்டு எறிகிற ஒரு வலி. இப்ப யாரும் தெரியாதுன்னு சொன்னதுனால அதை விட கூட கொஞ்சம் வலிக்கு மேல 2 மடங்கு வலி என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. அல்லேலூயா. ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் யார் தொடங்கினா? தெரிஞ்சவன் தொடங்கினானா தெரியாதவன் செஞ்சானா? 3 வருஷ ஊழியத்தில் தெரிஞ்சவன் தான் யாரை பார்த்து பேசினா? அவர் யாருன்னு எனக்கு 2 முறை சேவல் கூவதற்கு முன்பதாக நீ என்ன எத்தனை முறை மறுதளிப்ப? அல்லேலூயா. தெரிஞ்சவனா தெரியாதவனா? அல்லேலூயா. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டவும் ஆரம்பிச்சுட்டான். யாரு? கூட இருந்தவன். 3 வருஷ ஊழியத்தில் கூட இருந்தவன் சொல்றான், அவன் எனக்கு யாருன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். அவன் பண்ணுகிற யுத்தத்துல நண்பனை கூட பகையாளியா மாற்றுவான். எந்த காலத்துல? யுத்த காலத்துல உங்களுக்கு நெருங்கி இருக்கிற நண்பர்களை, உங்களுக்கு உடன் இருந்து உங்களுக்கு ஊழியம் செய்யறவங்களை எப்படி மாத்திடுவான்? பகையாளியா. ஆனா தேவனுடைய சமாதானத்தின் நாள் ஒண்ணு இருக்கு. அங்க எல்லா பகைஞனையும் கர்த்தர் சிநேகிதனாய் மாற்றுவார்.
நீ அறியாத ஜனம் வரும், நீ அறியாத ராஜாக்கள் வருவார்கள். நான் அறியாத ஜனத்தை உனக்காக, சிநேகிதர்கள் உனக்காக உயிரை கொடுக்க கூட அவன் துணிந்த அதே பேதுருவ கர்த்தர் எழுப்பினார். என தலைகீழாக சிலுவையில் அடிங்க. நான் பாத்திரன் அல்ல, இப்படி அடிக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. அதே பேதுருவதா கர்த்தர் எப்படி மாத்திட்டாரு? அவருக்காக உயிரை கொடுக்கிற இரத்த சாட்சியாய் மாற்றி விட்டார். கவலைப்படாத. நீ ஆண்டவருக்காக தனிச்சு நிக்கிறதுனால உன்னர் அநேகர் பல விதமா பேசலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ அறியாத ஜாதியை நான் உனக்காக கொண்டு வருவேன். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீ அறியாத ஒரு ஜாதி ஒன்னே செய்ய என்ன செய்யும்? ஏன்னா இந்த யுத்தம் கர்த்தருடையது. எல்லாரும் எழும்பி நின்று, எல்லாரும் எழும்பி நின்று அல்லேலூயா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே. சவுண்ட் வைங்க. இன்னும் போற்றுவே, ஆமென், இன்னும் உம்மை எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், நான் போற்று. சத்தமா இன்னும் கையை உயர்த்து, கையை உயர்த்து. இன்னும் ஏசையா, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை அல்லேலூயா. ஆமென். இப்போ என்ன புரிஞ்சுட்டு நான் கடைசியா இந்த ஆராதிக்கிறவன், கர்த்தருக்காக தீவிரமா நிக்கிறவன், அவன் கேரி வாமா ஒரு நிமிஷம். அல்லேலூயா. ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுவேன். ஆராதிக்கிறவன், கர்த்தருக்காக தீவிரமா நிக்கிறவன், கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறவன், எந்த நிலைமையில கர்த்தரை ஆராதிக்கிறவனை மட்டும் உடைச்சிடவே கூடாது. அப்படி மீறி இவனை உடைச்சாலோ பாடுகளை இவனுக்கு கொடுத்தா இவன் என்ன ஆயிடுவான் தெரியுமா? முந்திய விட அதிக பலனுள்ளவனாய் மாறிடுவான். அல்லேலூயா. இவனை பிசாசு உடைச்சிட்டான். உடைச்ச இவனுடைய ஆராதனை எப்படி மாறிட்டு? அல்லேலூயா. நாடில ஆராதனை, நரம்புல ஆராதனை, எலும்புல ஆராதனை, ரத்தத்துல ஆராதனை, தூங்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது, படுத்திருக்கும் போது. நாபால் பேசினது அவருடைய ஆராதனை இன்னும் அதிகமாய் மாறிவிட்டது. ஆண்டவரை எல்லாரும் பேசினது அது ஆண்டவருக்கு உயிர்த்தெழுந்த மகிமையை கொண்டு வந்தது. அல்லேலூயா. யார வேணாலும் நீங்க திட்டிடலாம். ஆராதிக்கிறவனை நீங்க சோத்திரம் திட்டிட்டீங்கன்னா அவன் ஆராதனை வேற லெவலுக்கு போயிடும். அடுத்த எல்லைக்கு கத்தர் அவனை கொண்டு போயிடுவார். அடுத்த லெவலுக்கு கத்தர் அவனை என்ன செஞ்சிருவாரு? கொண்டு போய் விடுவார். யோபுவை உடைச்சான். யோபு ஒரு கண்ணாடி மாறி. முன்ன ஒரு முகம்தான் தெரிஞ்சது. இப்ப ஆராதிச்ச உடனே பார்க்கிற கண்ணாடியில எல்லாம் அவர் முகம் தெரியுது. பார்க்கிற கண்ணாடியில எல்லாம் யார் முகம் தெரியுது? கர்த்தருடைய முகம் தெரிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் உடைச்சதனால, உடைந்த பிறகு இவன் யாரு? கிறிஸ்துவின் ஜீவனை வெளிப்படுத்துகிற ஜீவ வாசனையாய் மாறிவிட்டான். போங்க. அல்லேலூயா. இதுதான் இந்த பிரசங்கம். இது எப்ப நடக்கும்? நீங்கள் தேவனுக்குள்ள பலன் கொண்டா மட்டும்தான் நடக்கும். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு பதில் வேணுமா, பிரசனை வேணுமா? அப்பவும் பதில் கம்மியா தான் வருது. கடைசியா சொல்லுங்க, எனக்கு உங்க பிரசனை போதும்பா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேயுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்ம தலைக்கு மேல கையை வச்சு நாம் இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளே, எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, தீங்கில்லை, தீங்கில்லை எனக்கு, தீங்கில்லை, தீங்கில்லை, தீங்கில்லை நமக்கு, தீங்கில்லை, தீங்கில்லை. சாத்தான் நம்மை தொட முடியாது, சத்துரு நம்மை தொட முடியாது. நோயில்லை, நோயில்லை, நோயில்லை எனக்கு,
நோயில்லை 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 நமக்கு, நோயில்லை 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 நமக்கு. சத்தா நம்மை தொட முடியாது, சத்துரு நம்மை தொட. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சிநேகமும் பரிசுத்தமும் சகல பரிசுத்தவான்களோடு நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் நீடி நிலைத்திருப்பதாக. கையை உயர்த்தி உற்சாகமாய் 3 அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை ஒருவர் வாழ்த்து செல்லுங்கள். ஆமென்.